வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான காலை பொழுதிலே ஆழியார் ஜூம் இணைப்பிலே ஆன்மீக கருத்துக்களை தினமும் கேட்டுக்கொண்டும் அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி அந்த பிறவி பயனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டிருக்கின்ற, குறிப்பாக இன்று கலந்து கொண்டிருக்கின்ற இருபால் மெய்யன்பர்களையும் குருவின் நினைவில் நின்று வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த இணைய வழிதளத்திலே ஆன்மீக நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஐடி இயக்குநரகத்தின் தலைமை பொறுப்பு உள்ளிட்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். மேலும் குறிப்பாக இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரி அவர்களுக்கும் என் ஆத்மாத்மமான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வு அன்றாட நடந்து உலகில் உள்ள அத்துணை மனவளக் கலைஞர்களும் இந்த இணைய வழியில் தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அனைவரும் அந்த பெரும் பேற்றை அடைய வேண்டும் என்று நமக்கெல்லாம் உறுதியளித்து அதை தினமும் செய்து கொடுக்க சொன்ன நம்முடைய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கே ஐயா அவர்களையும் வணங்கி வாழ்த்தி, இன்றைய இந்த நல்ல நாளிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக தேவையான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில் புரிதலும் இருக்கிறது, குழப்பமும் இருக்கிறது. புரிந்து வாழ்கிறோமா, குழப்பத்தில் வாழ்கிறோமா? இதிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்பதற்கு இந்த பக்தியையும் அதே நேரத்தில் ஞானத்தையும், இது இல்லாம அது இல்லை, அது இல்லாம இது கிடையாதுங்க. இப்ப ஞான கவியில படிச்ச மாதிரி ஒரு காலகட்டத்தில் பக்தி என்ற நிலைப்பாட்டில் சிலவற்றை உருவகப்படுத்தி நம்மளை அப்படியே வழிநடத்தி போனார்கள். அது அன்றைய காலகட்டம், அன்றைய விஞ்ஞானத்தினுடைய அந்த வளர்ச்சியும். ஆனால் இன்று அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாவற்றையும் உட்கார்ந்த இடத்துல விஞ்ஞானத்தின் உச்சகட்டத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது அதை மிக எளிதாக அதை அறிந்து நம்ம தெரிந்து கொள்வதற்கு மிக வசதியாக அவற்றை நம்மளுடைய தன்னுடையதாக்கி கொண்டு வாழ்வதற்குண்டான அத்தனை நிகழ்வுகளும் ஞானத்தில், அதில் குறிப்பாக வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வகுத்த அந்த மனவளக்கலையில அவ்வளவு புரிதல் இருக்கிறது, தெளிவு இருக்கிறது. முடிவு எடுக்க வேண்டியது நம்ம. ஆனா என்னவோ அந்த பக்தியிலிருந்து விடுபட முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு இந்த பூவுலகத்தை விட்டு விடுபட்டு கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். ஏதாவது ஞான மார்க்கத்திற்கு நம்ம போறோம்னா அவரவர்கள் உணர்ந்த அளவிற்கு சில விஷயங்களை சொல்கிறார்கள். அது நமக்கு புரிகிறதா என்பது நம்மை பொறுத்து இருக்கிறது. புரிந்தவர்கள் அந்த நிலையை எட்ட முயற்சிக்கிறார்கள். புரியாதவர்கள் சரி ரைட்டு எல்லாம் ஒன்றாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி நம்ம அந்த ஆலய வழிபாடு, அந்த பக்தி மார்க்கம், அந்த கணக்குல தான் போக வேண்டியிருக்கு. ஆனா பக்தி இல்லாம எதுவுமே கிடையாது. பக்தி நம்மளுடைய அஸ்திவாரம் மாதிரி. இந்த ஆன்மீக அந்த நிகழ்வுக்கு, அது இயற்கையினுடைய அந்த பரிணாம கணக்கிலே, தன்மாற்ற சரித்திரத்திலே மிக மிக புனிதமான முடிவான ஒரு பிறவி அப்படின்னு நம்ம தாங்க. அதனாலதான் மூலம் அவன், முடிவு நம்ம. அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் கலந்துக்கிற முடியும், அதை சரியா புரிஞ்சுக்கிற முடியும், தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்த முடியும். நடத்திட்டு வாழும் பொழுதே அவனை உணர்ந்து பிறகு வாழ்வதற்கு தகுதியை இந்த உடம்பு இழந்த பிறகு அவனோடு இணைவதற்குண்டான அத்தனை நிகழ்வுகளும் இந்த ஞானத்தில், அந்த மனவளக்கலையில், மகரிஷியினுடைய மனவளக்கலையில் அவ்வளவும் புதைந்து வைக்கப்பட்டிருவில்லை, தெளிவாக வெளிப்பாட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் அனைவரும் பாக்கியசாலிகளே. அப்ப பக்தியும் ஞானமும் என்னை பொறுத்தளவு தண்டவாளம் மாதிரி, இரண்டு தண்டவாளங்களுக்கு மேலே அந்த புகை வண்டி போவது போல நம்மளுடைய இறை பயணம் என்று தாயின் வயிற்றிலிருந்து பூவுலகத்திற்கு வந்தோமோ அன்னைக்கே நம்மளுடைய பயணம் தொடங்கப்பட்டு விட்டது. அதில் சென்று கொண்டிருக்கின்ற எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறவங்களா நமக்கு தெரியாது.
ஆனா அது ஒரு குறிப்பிட்ட வரல. இப்ப ஞான கவியில அம்மா சொன்ன மாதிரி அந்த ஒரு 20 வயது எடுத்த உடனே நம்ம இறை இதுதான், நீ இப்படிதான் உணரணும் தத்துவம் பேசிட்டு இருக்க முடியாது. அதற்கு பக்தி பவுண்டேஷன், அந்த அஸ்திவாரத்தை சரியாக நம்ம அறுதிட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஞானத்துல இருந்து நம்ம கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா ஞானத்துக்கு போறதுக்கு உண்டான வழிவகைகள் தெரியணும். எல்லாவற்றிலும் எல்லா நிகழ்வும் சொல்லி யாரையும் எந்த இடத்திலையும் நாம் குறைச்சு மதிப்பிடுவதில்லை. மகான்களுடைய வரிசையில் இந்த பிரபஞ்சத்தில் இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷன், நீங்க ஆதிசங்கரர் காலத்திலிருந்து அப்படியே படிப்படியா எடுத்துக்கிட்டா எல்லாருமே போதித்தார்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி போதிக்கின்ற நிலையில் மகரிஷி மட்டும் என்னத்தை சொல்லிட போறார் அப்படிங்கிறப்ப ஒண்ணும் இல்லை, இன்னும் கொஞ்சம் செய்தியை அதிகமாக கொடுக்கிறார்கள். அதிகமாக கொடுப்பதோடு மட்டுமல்ல, கொடுத்த அத்தனைக்கும் வார்த்தைகளாக இல்லாமல் அனைத்தையும் பயிற்சியாக கொடுக்கிறார்கள். அதனாலதான் ஓரளவு ஞானத்தை புரிந்து மனவளக்கலையில் அடி எடுத்து வைத்து நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் முழுமையாக நடக்கிறோமா என்றால் அதுவும் இல்லை. முதல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் பக்தியை பார்ப்போம், குறிப்பிட்ட நேரம் ஞானத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் பக்தி ஞானமும் கலந்து பார்க்க, எதையும் உன்னை விட்டுட்டு போய் உன்னை தனியாம சொல்ல முடியறது இல்லை. அப்படி இந்த பக்தி அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இது ஒரு 3 வகையாக நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த மனிதனுடைய வாழ்க்கை ஞானம் கடந்து ஞானம் தெரியக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் பக்திக்குள்ளேயே மூழ்கி இருந்து ஒரு எதிர்காலத்தை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். வாழ்க்கை நிகழ்காலத்தில் வாழக்கூடியது என்று புரியாமல் பக்தியில் எதிர்காலம் என்ன, கோயிலுக்கு போறோம், போயிட்டு நம்ம என்ன பண்றோம், அது சரியாகணும், இது சரியான, நாளைக்கு இன்னது நடக்கணுங்கிற அந்த நிகழ்வை சொல்றோமோ ஒழிய இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு என்ன நிகழ்வு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அங்க வழிவகை இல்லை. அப்ப எதிர்காலத்தை முன்னிட்டு வைக்கக்கூடியதுதான் பக்தியில முதல் பாயிண்ட். அடுத்தது, உண்மையிலே நம்ம பலகீனமான ஒரு நிலை, அது அறிவு நிலையிலாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் எனக்கு இது நடந்தே தீரும், நடந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதுக்கு அடுத்தது பண்ண அதற்கு தகுந்த சூழ்நிலை என்னை எப்படியும் கைவிட்டுறாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனாலதான் வாழ்க்கை தத்துவத்துல மகரிஷி அறிவு நிலை படிகள் அப்படிங்கிறதுல நம்பிக்கை, தெளிவு, முழுமை பெறுன்னு கொடுத்தாங்க. அவங்களை எந்த இடத்துலயும் இன்னொன்னு புதுசா போய் நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. இருக்கிறது எடுத்து பார்த்து நம்ம வாழக்கூடியதுக்கு எப்படி அதை பயன்படுத்தணுங்கிறதுக்கு சரியா விஷயங்கள் அது உள்ளுக்குள்ள அடங்கி இருக்குங்க. இதுல பக்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த நிகழ்வுகள்ல மனிதன் என்ன பண்றான், பக்தி மார்க்கத்துல மனிதன் தெய்வத்தை நம்புகிறான். எப்படிங்க, பக்தி மார்க்கத்தில் மனிதன் தெய்வத்தை நம்புகிறான், நம்பித்தான் ஆகணும். இதுல சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட அதுக்காக நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கை அப்படின்ட்டு போயிட்டு இருக்க முடியுமா? அதற்குண்டான அடுத்த நிகழ்வுகளுக்கு போய் ஞான மார்க்கத்துல நம்ம எங்கிருந்து வந்தோம், எங்க போகணும், இடைப்பட்ட காலத்துல எப்படி வாழ்ந்தா அங்க போக முடியும், அப்படியே வாழ்ந்தாலும் முழுமையா போயிட முடியுதா, அப்படி போக முடியலன்னா நம்ம மறைந்த பிறகு எந்த இடத்துல இருக்கோம், அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாழக்கூடியவர்களுக்கு அப்படிங்கிற நிலையில இதுல ஏகப்பட்டது இருக்கு. பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் எல்லாவற்றுக்கும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப பக்தியில மனிதன் தெய்வத்தை நம்புகிறான், ஞானத்தில் தெய்வத்தை உணர்கிறோம். இவ்வளவுதான். இந்த 2 கருத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம படிப்படியா அப்படியே கூட கூட எனக்கு தெரிந்தவர்களையும் நான் பல இடத்தில் பல மகான்கள், அதோடு மகரிஷி அவர்கள் நமக்கு என்ன போதித்திருக்கிறார்கள், இதையெல்லாம் அனுசரிச்சு நம்ம போகும்பொழுது இந்த 2 பாயிண்ட்ல வந்துருங்க. தெய்வத்தை நம்புறோம், ஞான மார்க்கத்துல உணர்றோம். நம்புறது ஒரு கட்டம் இருக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா உணர்வது என்ற நிலைக்கு போனாதான் வாழ்க்கைக்கு பயன்பாடாக நமக்கு வரும். இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா நம்ம என்ன, துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும், கஷ்டப்படாம வாழணும் அப்படின்னு அதை வேண்டதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போறோம். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நிறைவேறலாம், அதை நம்ம இல்லைன்னு சொல்லல. அந்த நிறைவேறதும் உன்னுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரிதான். உன்னுடைய கர்மாக்கள்ல எது எப்ப நடக்கணுமோ அது நடந்தே தீரும். என்ன இதுல நடக்குதுன்னு ஒரு நம்பிக்கையோட போய் அந்தந்த கோயிலுக்கு அதுக்குன்னு இப்ப தனித்தனி பிரான்ச் வச்சிருக்கிறாங்க. எப்படி ஒரு ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கு அந்தந்த அரசியல்ல அந்தந்தக்கு ஒரு கொள்கை வைக்கிறாங்களோ, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பொருளாதார கொள்கை, எப்படி இதை வழி நடத்தி போகணும், என்ன மக்களுக்கு செய்யணும் பண்ற மாதிரி
இதுல வந்து ஒண்ணு ஒண்ணு ஒரு வரியா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க நம்ம ஆலய வழிபாடுகள்லயும். அதுக்கு தகுந்த மாதிரி போறோம், வேற வழி இல்லை. அது ஒரு காலகட்டம். அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்குது? ஏன்னா நமக்கு ஆறாவது அறிவு என்ற ஒன்றை கொடுத்திருக்கிறாங்க. அந்த சிந்திக்கிற அறிவு, அது கற்பனை வளம் மிகுந்த அறிவு, அது நுண்மான் நுழைபுலன் அறிவு அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுல போய் அதை உணரலைன்னா வாழ்ற வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்கிறது? ஆனா அந்த வாழ்ந்து புரிந்து வாழ்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு மனவளக்கலையில ரொம்ப அழகாக நம்மளை அழைத்து செல்கிறார்கள். ஆனா பக்தி மார்க்கத்துல ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல தாண்டி வருவதற்கு வாய்ப்பு இல்லாமலும், இல்லை நம்மளை வழிநடத்த செல்லக்கூடியவர்கள் சரியாக வழி நடத்தாதனாலும் நம்ம அங்க இருக்க. நம்ம மேல தவறு இல்லை. வீட்டுல இப்ப நான் இருக்கேன்னா எங்க அம்மா அப்பா எனக்கு வழிகாட்டி, இப்ப நாளைக்கு என்னுடைய பிள்ளைக்கு நான் வழிகாட்டியாக இருக்கணும். அப்ப நம்ம எந்த புரிதலோட போறோங்கிறத பொறுத்து இருக்கு. அதே நேரத்துல இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியை வச்சு நம்மை காட்டிலும் இன்னைக்கு இருக்கிற அந்த ஜெனரேஷன் எவ்வளவுதான் மேம்பட்டு போகிறது வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஆனால் போகிறார்களா? இல்ல போய் அதுல ஏதாச்சும் மன நிம்மதி பெறுகிறார்களா? இல்ல அதுல ஏதாச்சும் பயனடைகிறார்களா என்று கூட்டி கழிச்சு பார்த்தா ஒண்ணும் இல்லை, எல்லாம் குழப்பமா தான் இருக்கு. ஆக வாழ்க்கையில முடிவாக நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே கடைசியா சந்தோஷமாக வாழ வேண்டும், அவ்வளவுதான் நம்மளுடைய கணக்கு. அந்த சந்தோஷத்துக்கு நம்ம என்ன நிகழ்காலத்துல செய்யணுங்கிறத விட்டுட்டு போய் நம்ம ஆலயத்துல போய் தெய்வ வழிபாடு அப்படிங்கிற கணக்குல போய் அங்க நின்று கேட்டு பிரயோஜனம் கிடையாது. ஒரு செயலை செய்யும் பொழுது அதை நினைச்சு ஆரம்பிக்கிறதுங்கிறது தவறு கிடையாது. ஆனா அதே நேரத்துல அது நடந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. நடக்கலைன்னா அங்க போய் திருப்பி நம்ம போய் அந்த தெய்வத்தை என்ன பாடுபடுத்துறோங்கிறீங்க? வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு ஒரு புரிதல் இல்லை. அப்ப அடுத்த நிலைக்கு நம்ம அந்த நிலையை போய் உணர்ந்து நம்ம போகணும் அப்படின்னாக்க, ஏதோ அப்படியே எல்லாரும் வாழ்றாங்கன்னு வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்னா நிச்சயம் அந்த ஞான நிலையை போய் நம்ம நிச்சயம் எட்ட முடியாது. பக்தியிலேயே இருந்து அப்படியே அந்த காலத்தை முடிச்சுட்டு போக வேண்டியதுதான். அதுக்காகத்தான் அறநெறி வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அந்த இறைநிலை என்ற ஒன்றை உணர முடியும் அப்படின்னாங்க. இப்ப அறநெறி அப்படின்னாக்கா அப்படியே சொல்றதை கேட்டுட்டு ஒருத்தருக்கு அடிமையா இருந்து போகணுங்கிறது கிடையாது. அதை நம்மளுடைய மகான் மகரிஷி அவர்கள் ஞான மார்க்கத்துல மிக அழகாக ஒழுக்கம் கடமை ஏகை அப்படிங்கிற பகுதியாக பிரித்து, ஒழுக்கம் அப்படின்னா ஏதோ கையை காலை கட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே கிடையாது. அது ஒரு சாமியத்தை கொடுத்து தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ எந்த விதத்திலையும் துன்பம் தராத செயல் தான் ஒழுக்கம் அப்படின்னாங்க. இது எல்லா இடத்துலயும் கேட்கிற ஒழுக்கத்துக்கு உண்டான பதிலும் நம்மள இருக்கக்கூடிய பதிலும் வித்தியாசமானது. இதை நடைமுறைப்படுத்துறது. கடமை அப்படின்னா ஏதோ எல்லாரும் பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், என்னைக்கோ ஒரு நாள் முடிய போறோம், இருக்கிறதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அன்றாட சில கடமைகளை நம்ம செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். ரைட்டு, ஓகே. கடமை இல்லாம வாழ்க்கை கிடையாது. ஆனா எப்படி பக்தி மார்க்கத்துல ஒரு குறிப்பிட்ட வயது வரலையும் அதுல இருக்கலாம், அதுக்கப்புறம் ஞான மார்க்கத்துக்கு போகணுங்கிற மாதிரி கடமைங்கிற கணக்குல ஒரு குறிப்பிட்ட வயது வரலையும் இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய அவ்வளதையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு நிலை மாறி அடுத்த நிலைக்கு போகும் பொழுது அந்த பட்டக்கடனை திரும்பி அடைப்பதற்கு உண்டான அந்த அறிவு, அந்த அறிவாட்சி திறன் வரணும். அப்ப வந்தாதான், இதெல்லாம் நடந்தாதான் அந்த ஞானங்கிற நிலைக்கு போய் நமக்கு அடியெடுத்து வைக்க முடியும். இதெல்லாம் எதுவும் செய்யாம அப்படியே நம்ம ஞானம் அடைஞ்சிடணும் முக்தி அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறதுல எல்லாம் பிரயோஜனமே கிடையாது. சரி, அப்படி இந்த ஞானத்தையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பக்தி எப்படி 3 விதமா எதிர்காலத்து முன்னிட்டதுன்னு பார்த்தோம். அப்புறம் பலகீனமாக இருந்தாலும் எனக்கு எல்லாம் நடக்கணும்னு பார்த்தோம். அதற்கு ஒரு சூழ்நிலையை கட்டாயம் கடவுள் அமைச்சு கொடுப்பான் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல அது போகுது அப்படின்னா, அப்புறம் ஞானம் எப்படி போகுது? அது அஞ்ஞானம் விஞ்ஞானம் மெய்ஞானம் அப்படிங்கிற கணக்குல போகுது. இப்ப அஞ்ஞானம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, ஏது நடக்காதோ அதை நடக்கிற மாதிரி, அதாவது உண்மையே பொய்யாகவும் பொய்யே உண்மையாகவும் அப்படிம்பாங்க. இன்னும் சொல்ல போனா அஞ்ஞானம் அது மட்டுமே இல்லை, வாழக்கூடிய வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்ந்தால், அதான் சொல்லுவாங்கல்ல, எல்லா நிலைகளும் கோயிலுக்கும் போறோம் ஞானமும் தெரிஞ்சுக்கிறோம், இருந்தாலும் குடும்ப பற்றிலிருந்து விடுபடாம வாழக்கூடிய வாழ்க்கை என்னைக்குமே அந்த ஞான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. எதுவுமே இந்த வாழ்க்கையில் நிரந்தரமானது கிடையாது, அதை தவிர மூலமானதை தவிர. அப்ப இந்த நித்தியமானது மாறாதது மறையாதது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம் இருந்தா தான் அதை போய் நம்ம அனுபவிக்க முடியும். அது இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கையில நான் தான் நிரந்தரம், என்னுடையதுதான் எல்லாமே அப்படிங்கிற, எல்லாமே தான் தனது அப்படிங்கிற அந்த பொருள் பற்று அதிகாரப்பற்று இப்படி நிலைகள்ல போறதுனாலதான் பக்தியிலிருந்தும் விடுபட முடியல, இல்ல ஞானத்திலிருந்து அதை புரிஞ்சுக்கவும் முடியல. அப்ப வாழ்க்கையில அந்த அஞ்ஞான நிலை நம்ம மாற வேண்டும், நம்மளுடைய அறியாமை மாற வேண்டும். வேற ஒண்ணும் இல்லை, உள்ளதை உள்ளபடி உணர்ந்தல், அவ்வளவுதான். பக்தி அப்படின்னா கடவுள் எல்லாத்தையும் செய்யற இடத்துல இல்லை.
உண்மையான அந்த ஞானம் வந்துருச்சு அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறதை எடுத்து கொடுக்கிற இடத்துலதான் கடவுள் இருக்கிறாருங்கிற அந்த ஞானம் வர வேண்டும். அதற்கு இந்த நிலைக்கு வந்தாதான் புரியும். நம்ம எல்லாமே அவனுகிட்ட கொண்டு கணக்கை கொடுத்து நீ பாத்துக்கன்னு சொல்லிடுறதுனாலதான் வாழ்க்கையில ஞானத்தை பத்தி புரிதல் இல்லாமே நம்ம வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சரி, இது இடைப்பட்டு இதுல விஞ்ஞானம் அப்படின்னு பார்க்கும்போதுன்னா அது ஒன்றை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது மக்களுக்கு எப்படி பயன்படுது, அதை இப்படி இன்னும் எப்படி மாத்தி அமைக்கலாங்கிற அந்த கணக்குக்கு தான் போகுது. ஆக மெய்ஞானம் என்ற ஒன்றுதான் என்ன அப்படின்னாக்க நம்ம வந்த இடம், நம்ம அங்கிருந்து வந்த இடம் அதுதான், திருப்பி அங்க போக போற இடமும் அதுதான். இடைக்கால கட்டத்தில் அவனிலிருந்து பின்னப்பட்டு பகுதி பகுதியாக வந்து 6வது அறிவுப்பட்ட நிலையில நம்ம இருப்போம். இந்த நிலையை முழுமை பேறு, அதனாலதான் சொல்லுவாங்க அதுல வந்து நம்பிக்கை, தெளிவு, முழுமை பேறு அப்படின்னு அழகா அந்த வார்த்தையை கொண்டு வச்சாங்க. அறகுறையா இது பண்ணி அந்த வாழ்க்கையில அந்த முழுமையை போய் அடையவே முடியாது. அப்ப நம்ம அடையணும் அப்படின்னா எப்படி வாழ்ந்தால் அந்த நிலையை போய் அடைய முடியுங்கிறதுக்காக தான் அந்த அறநெறி அப்படிங்கிறத கணக்கு கொடுத்துருக்காங்க. மெய்ஞானம் தான் மூலமும் ஆனது, அது முடிவும் ஆனது. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு சரி இன்னைக்கு பக்தி மார்க்கத்துல அதிகமா இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுல ஒரு 200 பேருக்குள்ள இணைகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல அவ்வளவு பேர் தான் இருக்கோமா, இல்ல மனவளக்கலையில இவ்வளவு பேர் தான் இருக்கோமா? அப்படி உட்கார்ந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்து யாராரு எதற்கு என்ன கெட்டுதோ அதுதான், வேற வழியே இல்லை. சரி, இதை அடுத்து நம்ம பக்தி மார்க்கத்துல பார்த்தா அங்க நம்மளை விட ஏகப்பட்ட கூட்டம் இருக்குங்க. கூட்டம்னா தாங்க முடியல. சரி, அப்படி கூட்டம் கூடுகிறதே அங்க உண்மையான பக்தி நிலவுகிறதா என்றால் புரியாத ஒரு புதிராக போய் வணங்கி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இது யாரையும் குறைச்சு மதிப்பிடுவதற்காக இல்லை. நம்ம மகரிஷி எங்கேயும் எந்த இடத்துக்கும் போக வேண்டாம்னு சொல்லல. நீங்க அங்க போங்க, அங்க வரக்கூடியவர்களுக்கு ஆறுதலாக ஞானம் தெரிந்தவர்கள் அந்த இடத்தில் இருந்து தவம் புரிந்து அந்த ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்து ஒரு நிலையை மாற்றுவதற்காக நீங்க பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட நெருக்கி மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருள் சூழ்ந்ததாக இருக்கிறது. அந்த இருளில் இருந்து வெளிப்பட வேண்டும், அதுல வெளிச்சம் கொடுக்க வேண்டும். வெளிச்சம் கொடுக்கணும்னா ஏதோ ஒரு விளக்கை ஏற்றி வச்சா போதுமா? ஏற்றி வச்சு பார்க்கணும். எவ்வளவு விளக்குகள் ஏற்றினால் அந்த இருள் போகிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பங்கு அந்த இடத்துல இருக்கணும். ஏதோ நம்மள்ட்ட ஏதோ ஒண்ணுன்னா ஈஸியா போயிடலாம். நமக்கு அந்த மாதிரியா கொடுத்துருக்குறாங்க. கர்ம வினைகள் அப்படிங்கிறது கணக்கு பார்க்கறதுக்கு இந்த ஆயுள் இருக்கு அப்படின்னா அதுவே தெரியல, என்ன ஏதுன்னு தெரியல. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது ஒண்ணு நடக்கும்போது தான் தெரியுது. அது நடக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், ஒண்ணு அவன்கிட்ட கொண்டு விட்டுறோம், இல்ல விதிங்கிற கணக்கில் கொண்டு சேர்த்துடுறோம். சாதகமா இருந்துச்சுன்னா மட்டும் நான் பண்ணேன்னு சொல்றோம். பாதகமா வந்துச்சுன்னா ஒண்ணு உனக்கு கண்ணு இல்லையா அப்படிங்கிறத அங்க போய் புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். அடி விதி, வேற வழி இல்லை அப்படின்னு அதை ஏத்துக்கிறோமான்னா அதுவும் இல்லை. என் விதி எனக்கு இப்படித்தான் சொல்லி அங்கேயும் நொந்துக்கிட்டு இன்னும் ஞானத்தின் பாதை என்னன்னு தெரியாமலே நம்மளுடைய வாழ்க்கை முடிந்து கொண்டு இருக்கிறது தான் சங்கடமா இருக்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிரார்த்தனைகள் எல்லாமே பெருகி விட்டது. இன்னைக்கு ஐயப்பன் கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எறும்பு போறதுக்கு கூட வழி இல்லாத லெவலுக்கு மக்கள் கூட்டம் இருக்குங்கிறான். சரி, அப்படி இருக்கிற இடத்துல இவ்வளவு அந்த பக்தி மார்க்கத்துல நம்ம தன்னை இணைத்து கொண்டு போறாங்க அப்படின்னாக்க இதை வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த சமுதாயத்துல ஏதாச்சும் குற்றம் குறைகள் குறைந்து இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா குறைஞ்ச பாடு இல்லையே. இன்னும் சொல்ல போன சில தவறுகளை செஞ்சுட்டு வீட்டுல உள்ளவங்க சொல்றத கூட கேட்க மாட்டோம். ஆனா செஞ்சுட்டு போய் அங்க போய் பாவம் மன்னிப்போம், இல்ல அங்க போய் வேண்டுதலையே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஈஸியா நம்ம இந்த தவறு செய்யறோம். தவறு செய்யாத மனுஷன் கிடையாதுங்க. ஆனா அந்த தவறை செஞ்சுட்டு அடுத்த நிலைக்கு அந்த மாதிரி இது வராத லெவலுக்கு என்ன வாழ்க்கையை அதை மாற்றி அமைத்து கொள்ள முடியாம மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டு அங்க போய் அப்படின்னா பிரயோஜனமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீங்க இருக்கிற ஆலயங்கள்ல கடவுள் அப்படிங்கிறது இல்லாம இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கு. கல்லுல கடவுள் இல்லை, கல்லுக்குள்ளும் கடவுள் இருக்கான் அப்படிம்பாங்க. ஏன்னா எல்லாமே மகான் மகரிஷி அவர்கள் அந்த ஞான மார்க்கத்துல எல்லாத்தையும் அணுக்களுடைய கூட்டமா பாரு, வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப அதுக்குள்ள இருக்கு, இல்லாம கிடையாது. அது எப்படி அந்த புரிதல் வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடு இல்லாம போய் அந்த சண்டை போட்டு பண்றதுல பிரயோஜனமே இல்லை. அது ஒரு காலகட்டத்துல கூட கடவுளை போய் நேரா போய் திட்டலாம், அது இப்பயும் திட்ட முடியாதுங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் அறிவாட்சித்தனம் வளர்ந்துருக்கு, ஆனா எப்படி வாழணுங்கிறது புரியல. ஆனா எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலயும் சில புரிதல்கள் கொடுக்குறாங்க, நமக்கு அதற்கு நேரம் இல்லை. இப்ப இன்னைக்கு இருக்கிற அன்னைக்கு இருக்கிறவங்கள்ட்ட குழந்தைகிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பா இது கடவுளுப்பா, இந்த இடத்துல போய் நீ தப்பு செஞ்சினா கண்ணை குத்திரும், நீ வந்து எல்லாம் நல்லது செஞ்சினா அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு எல்லாம் நல்லதா செய்யும் அப்படின்னு சொன்ன காலங்கள் போயிடுச்சு.
இன்னைக்கும் புரியாத அந்த 1 அல்லது 2 வயசு வரையிலும் கேக்குது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது ஒரு 3 வயசு அந்த விவரம் வந்துருச்சுன்னா அதுக்கு ஹைக்கு இன்னைக்கு ஜாஸ்தி. அது வாழ்க்கையில அது சேர்ந்த குழந்தைகளோட பேசும்போது விளையாட்டா இந்த மாதிரிலாம் அம்மா சொல்லுவாங்க. இன்னும் என்ன அம்மா கண்ணு போகவே இல்லை, நல்லா தான் இருக்கு அப்படிம்பாங்க. அப்ப நம்ம சொல்றதெல்லாம் பொய் அப்படிங்கறத அது முடிவு பண்ணுது. அந்த காலத்துல தூக்கி வச்சு நிலாவை காட்டி கதையை சொல்லி நமக்கு சாப்பாடு ஊட்டுனாங்க. கதைகள் அப்படின்னா கதையெல்லாம் உண்மை அப்படின்னா அந்த நேரத்துல இந்த சாப்பாடு போகணுங்கிறதுக்காக தான். ஆக அங்கேயே பொய்யை நம்ம ஸ்டார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டு இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் உள்ள போனோம் அப்படின்னாக்க எந்த நிலை நமக்கு சரியாக அப்படின்னு பார்த்தோம்னா பக்தியும் வேண்டும், அதே நேரத்தில் ஞானம் என்ற புரிதல் வேண்டும். இது இருந்தா தான் நம்ம தெளிவா வாழ முடியும். அது கூட மகரிஷி எல்லாம் தெய்வங்கிறத நீங்க மத்த பக்தி மார்க்கத்துல உள்ள மாதிரி அப்படியே நீங்க நம்பிக்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாம் வல்ல தெய்வம் அது சொல்லால் மட்டும் நம்பாது என்னங்க. எவ்வளவு அழகா சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இதை எதுக்காக சொல்றோம்னா நம்ம ஒருத்தர் சொல்றோம் அப்படிங்கிறத பல பேர் கேட்குறீங்க அப்படியெல்லாம் அது வழி நடக்கணும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அறிவு இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று, எந்த இடத்தில் அறிவை பயன்படுத்தி அதை சரி செய்ய வேண்டும் என்ற அந்த நுட்பத்தை தெரிந்து போவதற்குண்டான ஒரு வழி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இன்னும் விளையாட்டா கூட சொல்லுவாங்க, இப்ப இந்த மெடிக்கல் மருத்துவம் படிப்பு டாக்டர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு தன்னுடைய தொழிலை செய்யறாங்க. ஆனா அப்படி செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு ஒரு உபாதை அப்படின்னா நேரம் அங்க போறோம். அங்க போனோடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மள்ட்டே கேட்டுட்டு எல்லாத்தையும் எல்லாம் பார்த்துட்டு திருப்பி ஏதோ ஒரு 4 மாத்திரை எழுதி கொடுக்குறான். அதை எழுதி கொடுக்கறது நமக்கு புரியாது, ஆனா நம்புறோம்ல. ஏன்னா அவங்க படிச்சிருக்கிறாங்க, மருத்துவத்துக்கு படிச்சிருக்கிறாங்க, நமக்கு இந்த உபாதை இருக்கு அப்படிங்கறதுனால அதை நம்பி அதை வாங்கிட்டு வரோம் காசை கொடுத்துட்டு. இல்ல அந்த எழுதி கொடுத்தது நம்மளால படிக்க முடியாதுன்னா அதையும் நமக்கு சரியா படிக்க முடியாது. அந்த மாதிரி எழுத்து இருக்கும், அது கடைக்காரருக்கு தான் புரியும். ஏன்னா அவரும் படிச்சிருக்கிறாரு, அது எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆக மருத்துவரோ ஒரு கடைக்காரரோ எழுதி கொடுத்தது எல்லாம் சரியா இருக்கும், நம்ம உடம்புக்கு தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து சாப்பிடுறோமே. நம்ம முன்னோர்கள் யாரையாச்சும் நம்பணுமா? யோசிச்சு பாருங்க. முன்னோர்கள்னா அப்படி நேரடியா உடனே நீங்க போயிட வேண்டாம். அப்பா அம்மா தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டி பூட்டன் பூட்டி செய்யன் செயல் பரம்பரை அந்த 7 தலைமுறைக்கு போகாதுங்க. நமக்கு முன்னோர்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய மகான்கள். நீங்க ஆதிசங்கரா இருக்கட்டும், ராமானுஜரா இருக்கட்டும், மதுவரா இருக்கட்டும், துளசிதாசரா இருக்கட்டும், ராமகிருஷ்ணரா இருக்கட்டும், விவேகானந்தரா இருக்கட்டும், இல்ல 18 சித்தர்களாக இருக்கட்டும், ஏன் இவ்வளவு தூரம் பேச வச்ச நம்மளுடைய மகான் மகரிஷி, இவ்வளதையும் பேச வச்சது அவரு தானே. எல்லாத்தையும் அங்கங்க பார்த்து போய் கும்பிட்டுட்டு வந்தோம். இன்னைக்கு உண்மையா என்ன செய்யணுங்கிறத உணர்த்தி அவர் உணர்ந்து அந்த உணர்ந்ததை நமக்கு சொல்லிட்டும் ஒரு கட்டத்துக்கு மேல போய் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, உணர்ந்ததை உணர்ந்தபடி சொல்லிவிட்டேன், உன் அறிவுக்கு இன்னும் எளிமையாக போக முடியும் என்றால் தாராளமாக பயன்படுத்திக்கொள், அங்கே குழப்பம் ஏற்பட்டால் என் தோளில் ஏறிக்கொள், இல்ல நீ அதை எளிதாக நீ புரிந்து கொண்டால் எனக்கு சொல்லுன்னு சொன்ன ஒரு மகரிஷி. எப்பேற்பட்ட ஒரு குருவை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்ப கூட நமக்கு மனவள கலைஞர்களுக்கு ஒரு தெளிவு வேணும். அதுக்காக இவன் பேசுறது பூரா ஏதோ ஒரு பக்தி மார்க்கத்திலிருந்து விலகி பேசுறேன். பக்தி மார்க்கம் எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லா இடத்துக்கும் தாராளம் போகணும். அங்கேயும் போய் உட்காந்து தவம் பண்ணலாம். ஏன்னா அந்த மகான்கள் அந்த இடத்துல ஜீவ சமாதி பெற்று இருக்கிற அந்த இடத்துல நம்ம என்ன கேட்கணும், அங்க போய் அங்கேயும் போய் நம்ம திருப்பி கோரிக்கையை வைக்க கூடாது. நீங்கள் எதற்காக அவதரித்தீர்களோ அதை விடுபட்ட செயல்களை எல்லாம் என்னை கருவியாக பயன்படுத்தி என்னை பயன்படுத்துங்கள், நீங்க அந்த இடத்துல போய் கேட்டு பாருங்க. அந்த இடத்துல இந்த சித்தர்கள் மகான்கள் மானசீகமா நம்மளை பயன்படுத்துவாங்க. எவ்வளவோ பேரை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு மகான் மகரிஷி அவர்களும் ஜீவசமாதி ஆயிருக்கலாமே. எல்லாத்தையும் அப்பாற்பட்டு பேரியக்க மண்டலத்துல தானே இருக்காங்க. ஏன் இப்படி ஒரு அரிய கலையை, இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வாழுகின்ற மக்கள் எல்லாரும் உணர்ந்து அந்த நிலையை அடைய வேண்டும். அதை சரியா கொண்டுகிட்டு போறவரையும் அவர் முழுமை பெறவரையும் அவங்க பேரியக்க மண்டலத்திலாம் இருப்பாங்க, நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, நமக்கு உதவியா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம நினைக்கணும், இதெல்லாம் கதைக்காகுமா, இதெல்லாம் நடக்குமா, இப்படிதான் நம்ம உட்காந்து யோசிக்கிறோம். அப்ப மருத்துவர் கொடுத்த ஒரு மருத்து சீட்டை நம்ப நமக்கு முன்னோர்கள் இவ்வளவு மகான்கள் வழிநடத்தி போனார்களே, அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்குள்ள போய் அதுல இருந்து இன்னும் தெளிவாக இன்னும் மேம்பாடாக மகான் மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க.
இவ்வளவு மகான்களை சொன்னோம். அதுல ஆதிசங்கரர் மட்டும் நம்ம அவர் வசப்படுத்தி கொண்டார். ஏன்னா அந்த அத்வைத கொள்கை, ஏன்னா அவருடைய வாழ்க்கையில அவர் உணர்ந்தவற்றை எல்லாம் ஒன்றிலிருந்து வந்தது அப்படிங்கிறத மிக அழகா சொல்லிட்டு போயிட்டார். அதை மட்டும் எரிக்கி பிடிச்சுக்கிட்டார் மகான் மகரிஷி. அதை எடுத்துக்கிட்டு அந்த ஒன்று எதிலிருந்து வந்தது அப்படிங்கிறத அடுத்த நிலை. மகான்னா ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்த நிலைகள் வித்தியாசம் இருக்கணும். விஞ்ஞானிகள்னா ஒருத்தர் கண்டுபிடிச்சதுக்கும் அடுத்தடுத்த கண்டுபிடிக்கிறதுக்கும் வித்தியாசம். எல்லாம் ஒன்னையே கண்டுபிடிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. இன்னும் மிக தெளிவாக வாழுகின்ற மக்களை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற நிலைக்கு சில புரிதலை கொடுக்கக்கூடிய இடத்துலதான் இருக்கணும். நம்ம அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் இன்னும் போயிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. என்னை பொறுத்தளவு நம்ம இந்த அமைப்புல இருக்கிறோங்கிறத விட நம்ம இருக்கிறோங்கிறதுக்காக சொல்ல, மகரிஷியினுடைய மனவளக்கலையில அப்படி உணர்ந்து இதுல இருந்து என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் எடுத்து இன்னும் விரிவாக போய்க்கலாம். இதுக்கு மேல இன்னொரு கருத்தை உள்ள கொண்டு வச்சு நம்ம பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆதிசங்கரர் சொன்ன எல்லாம் ஒன்றிலிருந்து தான் அப்படின்னு சொன்னதை மகான் மகரிஷி அவர்கள் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இன்னைக்கு மூலம் அந்த ஞானம் இருந்தா தான் அதை போய் அடைய முடியுங்கிற இடத்துல அதை உணர்ந்து தானே நமக்கு வெளிதான் அத்தனையுமாக ஆகியிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது இல்லாத இடம் இருக்கா? எங்கும் நீக்கமர நிறைஞ்சு கிடக்கிறது. அதை கடவுள்னு நீ கொடுத்து கும்பிடு. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா அது காலத்தால் அதுல இருந்து வந்ததுதாங்கிற அந்த புரிதல் வந்தாச்சுனாலும் நமக்கு பக்தியில இன்னும் கொஞ்சம் ஈடுபாடா போக முடியும். அருவமான ஒன்றுதான் உருவம் பெற்று எல்லா இடத்திலும் இருக்கிறது. எல்லாம் வாஸ்தவம் தான். உருவம் எடுத்து வந்துருச்சு. பல உருவம் ஆக்கி எந்த உருவத்தை நம்ம எடுத்துக்கிறது தெரியாமல்ல தவிக்கிறோம் பக்தியில. அதனாலதான் ஞானம் என்ற நிலையில எதுவும் வேண்டாம், எல்லாம் ஆற்றல், அறிவும் ஆற்றலுமாக. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. எவ்வளவு அழகா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போன இந்த ஞான மார்க்கத்துல உள்ள அப்படியே சில நிகழ்வுகளை தான் பக்தி மார்க்கத்துல அன்னைக்கு உணர்ந்து மக்களுக்கு போதிக்கிறதுக்கு அவங்க ஏத்துக்கிற வழியில இல்லைங்கிறதுனால இந்த ஞான மார்க்கத்துல அவ்வளவு நிகழ்வுகளையும் அங்க கொடுத்துருக்குறாங்களே. நீ கோயில் வடிவமைப்பு நீங்க எடுத்து பாருங்க. நம்மளுடைய கால் கோபுரமாக, தொப்புள் கொடிமரமாக, பலிபடமாக, அடுத்தது கர்ப்ப கரகம், அப்படி ஒன்னொன்னா ஒவ்வொரு மண்டபமா கொண்டு போய் தானே கட்டியிருக்கான் கோயில. அப்படி நீ உள்ள நுழையும் பொழுதே அந்த கொடிமரத்து மூலம் அப்படின்னு எந்த ஊர்ல எந்த கொடிமரம் எந்த அமைப்புல இருந்தாலும் நீங்க பாருங்க 33 வளையம் இருக்கும். அதுல நம்மளுடைய ஃபைனல் கார்டு 33 டிஸ்க் நம்ம உருவாக்குனது தானே. நம்ம எப்படி இந்த இறைநிலை உருவானுச்சோ அதற்கு தகுந்த மாதிரி இறுதி பரிணாமம் வந்ததுனால இதை அமைப்புட்டுத்தான் இந்த நிலையில கொண்டு போய் ஒரு புரிதலோட கொடுத்துருக்காங்க. ஆனா புரியுற அளவுக்கு நமக்கு சொல்லலை. ஆனா இன்னைக்கு புரியுற அளவுக்கு மனவளக்கலை இருக்கிறது. அதுதான் முக்கியம். இன்னைக்கு எல்லாரும் தான் கோயிலுக்கு போனோம் இன்னைக்கு பேசுறமே. கொடிமரத்து மூலம் பலிப்பிடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ரவுண்டா வச்சிருப்பான். அந்த இடத்துல ஒரு சூடத்தை ஏத்தி வச்சு கொளுத்துறோம், அவ்வளவுதான். பட் அந்த இடத்துல நம்மளுடைய ஆணவம், கண்மம், மாயை அவரை பலியிட வேண்டும் அப்படிங்கிற அந்த நிகழ்வு தெரியலையே. அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய நந்தி இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய இந்த மலங்கள்லாம், என்னுடைய ஆணவங்கள்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு, இது எப்ப குறையிறது அப்படிங்கிறது கணக்குக்கு தான் என்ன பண்ணா கடந்து நீ கர்ப்பகிரகத்துக்கு போகும்போது அங்க சிந்து நந்தி வச்சிருப்பான். அந்த அளவுக்கு இருந்தது இந்த அளவுக்கு குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற நீ பாரு. நீ அதையும் பார்த்து முழுமையாக அந்த பக்தியை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக தானே மணி அடிக்கிறான். காதனுடைய புலனை கட்டுக்குள் கொண்டு வர தீபார்த்தரை திரைய விளக்குறான், தீபார்த்தரை காட்டுறான், கண்ணுடைய புலன்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர. இன்னும் சொல்ல போனா மணி மட்டும் கிடையாது, காதுக்கு இன்னொன்னு கூட சொல்லுவாங்க. கும்பிடும் பொழுதும் பல கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு நிக்கிறோம், இது முணத்துக்கிட்டு இருக்கும், அது கூட நம்ம காதுல விழுகக்கூடாது. நம்மளுடைய கணக்கு ஒன்றே ஒன்று, அந்த தொடு உணர்வு, அந்த வைப்ரேஷன், அதை நம்ம உணரணும். அந்த இறைநிலை உணர்வை பெறணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள அந்த ஒரு புலனை மட்டும் இயக்குவதற்காக இவ்வளதையும் கட்டுக்குள் கொண்டு வந்து தீர்த்தம் கொடுக்குறான். அதையும் நம்ம வாங்கி குடிச்சிட்டு அப்படி அழகா நம்ம தலைக்கு மேல கொண்டு போய் ஒரு தடவுறோம். அது ஏன் தடவுறோம்னு யாராச்சும் சொன்னாங்களா? அந்த இடத்துல கொண்டு போய் நீ தடவும் பொழுது அந்த துரிய நிலைக்கு வந்துடுறோம். பிரம்மரந்திரம் இறைநிலையின் நுழைவாயில இருந்தானே. எல்லாவற்றையும் ஒன்னையும் கோயிலையும் இந்த ஞானத்தையும் இணைச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா அழகா வடிவமைச்சிருக்கான். இத புரியாமையே போய் கும்பிட்டுட்டு இந்த புரியாமையே ஞானத்தையும் நம்ம இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு போறதுல என்ன இருக்கு? ஆக எதற்குள் என்ன இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு நம்ம போகணும். சரி, அப்படித்தான் சில விஷயங்களை நமக்கு அந்த வகுத்தவர்கள், இந்த மதமாக பிரித்தவர்கள் நமக்கு செஞ்சிருக்காங்களா அப்படின்னா அதையும் சரியா நமக்கு பண்ணல. எல்லாமே ஒரு வியாபார நோக்கத்தோடு போயிடுச்சு.
நம்மளும் பகுதி பகுதியாக பிரிஞ்சு சரி ஏதோ ஒரு வகையில மனிதன் நல்வழிப்படுத்த வேண்டும், எல்லாமே அந்த இறைநிலையை உணர்தல் அப்படிங்கிற கணக்கு தான். பட் அதை கொண்டுகிட்டு போறவங்களுடைய கணக்கு மாறி போச்சு. அதை கூட வேடிக்கையா சொல்லுவாங்க, நீங்க நபிகள் நாயகமோ இல்ல இயேசுவோ இல்ல ஆதிசங்கரோ இல்ல நம்மளோட எல்லாமே நம்ம ஒரு டீச்சர், அவ்வளவுதான். நீ அந்த நிலைக்கு போறதுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள் காலத்தால் அவர்களையே நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மகிழ்ச்சி ஏன் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் அப்படின்னாக்க, தொட்டு வணங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க பிரமையான முடிச்சுட்டு அவற்றை வாங்கும்போது எல்லாம் அந்த ஆர்வ கோளாறுல அந்த உணர்வு அந்த கசிவில் அப்படியே காலை தொட்டு கும்பிட வேண்டாம், என்னுடைய கண்ணை மட்டும் பாருங்கள் அப்படிம்பாங்க. நமக்கு எல்லாத்தையும் உணர்ந்து நீ இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிறத ஒண்ணு ஒண்ணு வாழ்ந்து காட்டி நம்மளை வாழ வைத்து அதை பயிற்சியாக கொடுத்து அதை பாடங்களாக கொடுத்துட்டு போயிட்டாங்களே. ஏதோ நம்ம படிச்சு பரிச்சு எழுதுறோம் அப்படிங்கிறத விட இது என்ன வாழ்க்கை கேள்வி, இதுக்குள்ள நமக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது எதையாச்சும் ஒண்ணு நான் இன்னைக்கு பயன்படுத்தினேன் அப்படின்னா நாளைக்கு என்னுடைய சந்ததி ஏதோ ஒரு நாள்ல அந்த முழுமையாக தெரிந்து போகக்கூடிய ஒரு கட்டங்கள் அங்கு வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதை உணர்ந்தவர்கள் போதிப்பதற்கு முடியாததுனாலும் போதிப்பவர்கள் கேட்கக்கூடியவர்கள் இல்லாததுனாலதான் இந்த மாதிரி நிகழ்வு வந்துச்சு. ஆனா அந்த நிலையில இருந்து நம்ம வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையிலிருந்து வெளிப்பட்டு நுண்ணுடைய ஞானத்தை, அதனாலதான் சொல்லுவேன், அந்த காலத்துல திட்டும் போது கூட ஞான சூனியமே அப்படிம்பாங்க. இன்னைக்கு திட்டுற மாதிரிலாம் கிடையாது. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை உணர்ந்தாதான் அந்த பிறவி அடைய முடியும். அப்படி இல்லைன்னா அதற்கு எது நமக்கு இடையூறாக இருக்குன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் தான். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கா? எவ்வளவு பெரிய சமாச்சாரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மனவளக்கலைக்கு உள்ள போகும்போதுதான் பார்த்தா, அது உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தான் மூட்டையில இருக்கிறதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா எடுக்கும் பொழுது எப்ப எந்த போயிட்டு எந்த அடி உழுவுதுன்னே தெரியலையே. இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் ஒரு புரிதலோட ஒரு ஞான தன்மையோட நமக்கு மனவளக்கலையை கொடுத்துருக்குறாங்க. நம்ம தான் அதை புடிச்சுக்கிட்டணும், வேற வழி இல்லை. புடிச்சுக்கிட்டோம்னா ஈஸியா அதை நம்ம பண்ண முடியும். எல்லா நிலையிலிருந்து விடுபடுவதற்குண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளும் மனவளக்கலையில் இருக்கிறது. அதையும் ஏதோ காலையில தவம் பண்ணோம், சாயந்தரம் தவம் பண்ணோம், ஏதோ பொதுவான மீட்டிங் போட்டாங்க, ஒரு சத்சங்கம் போனுச்சு அப்படிங்கிறது மாதிரி இல்லாம போனதுல நமக்கு என்ன அன்னைக்கு ஒண்ணு என்ன கிடைச்சிச்சு அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்குத்தான் 6வது அறிவு. அதனாலதான் நமக்கு நேற்று தான் குரு பூர்ணிமா கொண்டாடணும். எல்லாம் குருவை மட்டும் வணங்கினார்கள். நம்மளுடைய குரு எல்லாத்தையுமே குருவாக வணங்கினார்கள். அதனாலதான் நம்ம ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். எந்த இடத்துலயும் ஞானம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு ஏற்றத்தாழ்வுக்கெல்லாம் அங்க வேலையே கிடையாது. எல்லாம் சமம், எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அப்ப எல்லாமே கர்ம வினைப்படிதான் நடக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குண்டான மன வலிமையை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அதற்கு இந்த மனவளக்கலை. என்னுடைய கர்ம வினை இன்னொருத்தட்ட கொடுக்கணும் அப்படின்னு யாருமே கிட்டக்க வர மாட்டாங்க. எல்லாம் ஓடிடுவான். அவங்கவுங்க அனுபவிக்கணுங்கிற கணக்குல தான் ஏதோ ஓரளவுக்கு ஒரு குடும்பங்கிற கணக்குல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னோம்னாக்க இந்த ஆன்மீகத்தை துறவரம் பூண்டு செய்ய வேண்டியதில்லை, இல்லறத்துடன் இருந்து செய்யக்கூடிய ஆன்மீகமா மனவளக்கலையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆக பக்தி மார்க்கத்துல சில விஷயங்களை சொல்லி இப்ப எல்லாத்துக்கும் அந்தந்த இடத்துல இந்த கோயிலுக்கு வந்தா இது சரியா போயிடும் அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அங்க போங்க, நம்பிக்கிட்டு உனக்கு எது பாதிப்போ அதன் மூலியமா அங்க போய் உட்காந்து நீ தவம் பண்ணு. தவம் பண்ணி அந்த ஆற்றலை வேற சிந்தனை இல்லாம பண்ணினாக்கா அங்க தேவையான ஆற்றல் கிடைச்சிருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சரியாக போகுது. அவ்வளவுதான். பக்தி மார்க்கத்துல நிறைய இருக்கு. ராமகிருஷ்ணட்டே ஒரு பையன் என்ன கேட்டான் அப்படின்னாக்க, என்னை நீங்கள் மாணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிங்க அவன் கேட்டது? ஒரு காலகட்டத்துல குரு மக்களை அவங்க நம்ம தேடி, மக்கள் குருவை தேடி போனாங்க. இன்னைக்கு மக்களை தேடி குரு கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்தவர் தான் மகரிஷி. நம்ம ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ஏதோ பேசணும், 4 பேர் வர்றாங்க போறாங்கிறது கணக்கு கிடையாது. மக்களை தேடி வந்ததுனாலதான் பல மக்கள் குருவாக இருந்து நம்ம ஒவ்வொன்றையும் சமுதாயத்திற்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒருத்தன் ராமகிருஷ்ணன்ட்ட என்ன மாணவனா சேர்ந்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் குரு காணிக்கை கொடுக்க வேண்டும் அப்படின்னா, அதுக்கு என்ன கொடுத்துட்டா போகுது அப்படின்னு என்ன கேட்கிறாரு, இந்த உலகத்திலேயே மிக மிக மட்டமான பொருள் எதுவோ
அதை எனக்கு குரு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். இதுதான் கணக்கு. எந்தெந்த இடத்துல எதோ கேட்கறாங்க, இவர் இப்படி கேட்கறாரு அப்படிங்கிற ஒரு கணக்குல சரி இந்த உலகத்துல எது யாருமே சீண்டாத ஒண்ணு என்ன அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா அப்படியே பார்த்துக்கிட்டு போகும் பொழுது அப்படியே சிந்திச்சுக்கிட்டு போறான். அப்ப ஒரு மாடு சாணம் எடுக்கிறது. சரி அந்த சாணத்தை எடுக்க போறான். எடுக்க போகும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மா ஒடியாந்து அதை எடுக்காது, அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு முன்னாடி இதை சாணி பெருக்கி கோலம் போடணும் அப்படின்னா, அப்ப இது மட்டமான பொருள் அல்ல. இப்படியே ஒண்ணு ஒண்ணையா கடந்து கடந்து போறாங்க. கொஞ்ச தூரம் தள்ளி போனோடனே அங்க ஆட்டு புழுக்கைகள் கிடக்குது. சரி இது சரி அப்படி அள்ளுவோன்னு போனா அங்கேருந்து ஒருத்தர் வந்துட்டு இதை தொடாத, இதை நான் என்னுடைய செடிகளுக்கு உரமாக போடுவதற்காக சேமித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறான். இப்ப இதுவும் மட்டமான பொருள் இல்லை. சரி அவன் நின்றுகிட்டு இருக்கிறது அந்த கோயிலுக்கிட்ட. வெளியில எப்பயுமே கோயில்ல ஒரு யானை இருக்குன்னு வச்சுங்க, அது போடுகிற அந்த லத்தியை பல பேர் ஏறி போய் மீச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குதிகால் வாதம் போகும் அப்படின்னுட்டு. இப்ப இதுவும் மட்டமான பொருள் இல்லை. இப்ப என்னதான் மட்டமான பொருள்னு பார்க்கும்போது மனிதனுடைய சாணம் அது கிட்டக்க போகும் பொழுது எட்டி தெரிச்சு ஓடுற மாதிரி உள்ள கணக்கு. சரி ரைட்டு, இதுதான் உலகத்திலேயே மிக மட்டமான பொருள்னு எடுக்க போறான். அப்ப அது பேசுகிறது. மகரிஷியே ஒரு காலகட்டத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது மலத்தை மிதித்தவுடன் ஆஹா அப்படின்னு விலகும் பொழுது மலம் பேசியதாக சொல்லுவார்கள். இந்த இடத்துல நேத்து வரலையும் உனக்கு பிடித்தமான அவ்வளவு பொருள்களாக இருந்தேன், இன்னைக்கு உனக்கு உள்ளுக்குள்ள போட்டுட்டு நீ வெளிப்படுத்தின கழிவு தான்ப்பா நான் இப்படி இருக்கேன், நீ என்ன கண்டு இப்படி ஓடுறியே, ஒரு மாட்டு வயிற்றுல போயோ உள்ள ஆட்டு வயிற்றுலயோ போய் நான் போயிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு உரமாகவோ இல்ல மெழுகக்கூடிய பொருளாகவோ நான் இருந்திருப்பேனே அப்படின்னு மலம் பேசினேன். அப்ப வாழ்க்கையில எவ்வளவு மட்டமான பொருள்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம மனிதன் தாங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு கணக்கு. ஆனா புனிதமான பிறவி. இந்த உடம்பு இவ்வளவு அழகா போட்டு இப்ப இன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நாளைக்கு இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. வச்சு இன்னைக்கு சொன்ன பேரை கூட நாளைக்கு அது முடிஞ்சு போச்சு. அந்த பாடியை எப்ப எடுப்பாங்க? இப்படி கணக்குல தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆக வாழ்க்கையில எது நமக்கு நிரந்தரமானது அப்படிங்கிற அந்த இடத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்துல மட்டமானது எதுவும் இல்லை, இதை விட மட்டமானது எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு கணக்கு போகும் பொழுதுதான் இப்ப நம்ம என்ன பண்ணணும்னாக்க நம்ம எதுக்குமே வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த எல்லாவற்றையும் உருவாக்குன அந்த ஒன்றை அறியக்கூடிய அந்த தகுதி மனிதனுக்கு மட்டுமே இருக்கு. அதை தெரிஞ்சு பெறுவதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஞானம் வேண்டும். அப்ப அவன் அதை புரிஞ்சுக்கிட்டான். அப்ப நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கும் பொழுது அப்ப நமக்கு என்னத்துக்காக பிரயோஜனம்? இருக்கிறதை பாதுகாத்து கொண்டு இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் வாழ்ந்து இந்த நிலையை முடிஞ்சு நம்மளோட சேரணுங்கிறது அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் அவனோட மாணவனா சேர்த்துக்கிட்டதான் சொல்லுவாங்க. அப்ப வாழ்க்கையில நமக்கு அப்படி கூட கிடையாது. கேள்விப்பட்டு போன உடனே அடாடாடா எவ்வளவு சிரமப்பட்டு கிடைக்கக்கூடியதெல்லாம் மிக இலகுவாக உடற்பயிற்சியை கொடுத்துட்டு தவம் கொடுத்த உடனே அருட்செல்வர் மகரிஷி மாதிரி இந்த மனித குலத்தை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பாக்குற வேற எந்த இடத்துலயுமே எந்த குருவும் நான் பார்த்ததில்லை. தவச்செல்வர் சாரி. அதுக்கப்புறம் அப்படியே பயிற்சி முடிச்சுட்டு சொல்லி கொடுக்குற இடத்துக்கு போகும்போது அருட்செல்வர், அருள்நிதி, அதுக்கப்புறம் துணை பேராசிரியர். இல்ல அது முடிஞ்சு அதுக்கு முன்னாடி பிரம்மஞானம் போகும்போது பிரம்மஞானி. அதை கூட கேட்டாங்க, என்னங்க பிரம்மங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது, நீங்க பாட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வாழக்கூடிய காலகட்டத்தில் அதை அறிஞ்சு தெரிஞ்சு அந்த நிலைக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளட்டும். பண்ணுனாதான் அப்படின்னா யாருமே பிரம்மஞானி ஆக முடியாது. இன்னைக்கு பிரம்மஞானம் அப்படிங்கிறது எவ்வளவு எளிமையாக நமக்கு கிடைக்கிறது. அதை கூட காஞ்சி மடத்திலிருந்து கேட்கும் பொழுது உடல் உயிர் இருந்தா போதும் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில பேசி அனுப்பிச்சார் நம்மளுடைய மகரிஷி. அவரும் சரி சிறப்பாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா வாழ்க்கையில நம்ம எந்த இடத்துல எதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நிச்சயம் நம்ம அதுக்கு போக முடியும். அப்ப எல்லாருமே இறைவனுடைய அம்சம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம். ஆனால்பட்ட மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் கதையா பாக்குற ஒழிய அந்த கதைக்குள்ள நமக்கு என்ன இருக்குங்கிறத வச்சு பார்க்கலாம், தவறு கிடையாது. அவங்களுக்கு எட்னத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு கருத்து இருக்கும், ஞானத்துக்கு போறதுக்கு உண்டான கருத்து இருக்கும். நம்ம எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு மட்டும்தான் வரும். அப்படிதான் கிருஷ்ணர் துவாரகையில இருக்கும் பொழுது அதை அவரை போய் தரிசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தர்மர் போனாராம்.
போய் அந்த என்ட்ரு ஆகும் பொழுது பின்னாடியே என்ன பண்றாரு கிருஷ்ணர், இப்பதான் நான் தரிசனம் முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. என்னங்க உங்களை தரிசிக்கலாம் நாங்க வரோம், நீங்க வந்து தரிசனம் முடிச்சிட்டு வர்றேங்கிறீங்களே அப்படின்னு தர்மர் கேட்டாராம். அப்பதான் அவர் சொன்னாராம், தரிசனங்கிறது இந்த இடத்துல வந்து கிடையாது, வாழக்கூடிய மக்கள்ல இதை சரியாக மக்களுக்கு எடுத்துக்கிட்டு போறது யாராரு, அது அமைப்புகள், அது மனவளக்கலையாக இருக்கலாம், மத்த சச்சங்கங்கள் எதா இருந்தாலும் எல்லாம் ஓகே. எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் யாரு, இன்னும் சொல்ல போனா சில விஷயங்களை கடைபிடிச்சு அதை அடைவதற்கு உண்டான சில நோக்குகளை யாரு சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு உபவாசனம் இருப்பது, விரதம் இருப்பது, அதுக்கப்புறம் இன்னும் யாரு அன்னதானம் விட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு 70-80 வயதிற்கு மேல உள்ளவர்கள் யாராரு, இவர்களெல்லாம் போய் தரிசித்து விட்டு வருகிறேன் அப்படின்னாராம். ஒரு கடவுள்ங்கிற பாவிக்கக்கூடிய ஒருவரே அந்த இடத்திலிருந்து வெளியில வந்து இத்தனை நிலைகள்ல தரிசிச்சுட்டு போறாரு. நம்ம அவரை போய் கும்பிட்டுட்டு வந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்ப வாழக்கூடிய இடத்துல எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும், இருந்தா அந்த இடத்துக்கு போக முடியும், வாழ்ந்தவர்களுடைய அனுபவத்தை எப்படி, நம்பிக்கை அப்படிங்கிறது எடுத்தோன்னு வந்துடாது. நம்பிக்கைங்கிறதுக்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க வாழ்க்கை தத்துவத்துல, முன்னோர்கள் வாழ்ந்த வழியிலே அந்த இறைநிலையை எப்படி உணர்ந்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ கேட்டு அந்த நம்பிக்கையின் பிரகாரம் நடக்கணும். நாளைக்கு உனக்கு விவரம் தெரியும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு போய் நீ புரிஞ்சு அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு மூலம் அவ்வளவுதான். அப்ப இப்படி எல்லாவற்றிலையும் போய் ஒண்ணு பக்தியை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்ல ஞானத்தை தான் அறிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு எல்லா இடத்துலயுமே சிக்கலா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அடுத்தடுத்த நிலைக்கு ஒவ்வொருத்தரா வந்து வள்ளலார் 6ஆம் திருமுறை பக்தியிலேயே திளைச்சு இருந்துட்டு 6ஆம் திருமுறையில தான் எல்லாம் இல்லை எல்லாம் ஒன்னேன்னு ஜோதிங்கிற கணக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த வள்ளலார் தான் நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷியுடைய கருமையத்திலிருந்து ஒரு 10 வருட காலமாக இருந்து அவர் எதை எதெல்லாம் சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை பூரா நமக்கு நம்மளுடைய மகான் கருமையத்தின் மூலமாக அன்னைக்கு எழுத ஆரம்பிச்சது தானே. அவ்வளவு விஷயங்களும், எவ்வளவு 2000த்துக்கும் மேற்பட்ட கவிதைகள். அதெல்லாம் அருட்பெருஞ்சோதி நகர் சாதாரண விஷயம் கிடையாது. ஆக எல்லாத்தையும் நம்ம குறைச்சும் மதிப்பிட முடியாது. இன்னும் பல நூற்றாண்டுகள் இல்ல சில நூற்றாண்டுகள் கழிச்சு இன்னொரு மகான் வரலாம், மகரிஷியை விட இன்னும் எளிமையாக கொண்டு போறவங்க இருக்கலாம். இன்னைய காலகட்டத்தில் இதுவரை புரிதலோடு ஞானத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு கலை அப்படின்னா அது மனவளக்கலை. இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பக்தி மார்க்கத்துல போய் திளைச்சு எதுக்காக மனிதனாக அப்படிங்கிறாங்க. நீ மனிதனாகாம நீ வந்து ஞானத்தினுடைய இடத்துக்கு போக முடியாது. அப்ப நம்ம மனிதனா வாழலையா? விலங்கினத்தின் பதிவோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அது எல்லாம் இருக்கத்தான் செய்யாது. மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். மாற்றி அமைச்சால்தான் அந்த நிலைக்கு போக முடியும். அப்ப விலங்கினத்திலிருந்து அடுத்த நிலைக்கு நம்ம போகணும். மனிதனாக மாறு, அதுக்கப்புறம் நீ தெய்வ நிலையை உணர முடியும். அடுத்ததுதான் ஞான நிலையை உணர முடியும். அப்ப மனிதனாக வாழ்னாக்க மகரிஷி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கடைசியில 2 ஒழுக்க பண்பாடுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டார். நீங்க அந்த ஒரு 2 வரி போதுங்க மனவளக்கலைக்கு. நீங்க பெருசாலாம் ஒன்றும் பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். 2 நிலையை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நம்ம உணர்வுங்கிற அந்த இடத்துக்கு நம்ம போயிட முடியும். ரொம்ப இலகுவாக போக முடியும். ஆனா நம்ம போறதுக்கு நமக்கு அந்த நேரத்துக்கு இன்ஸ்டன்டா என்ன கிடைக்குதுன்னு தான் நம்ம பாக்குறோம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நம்ம கடவுள்னு நம்பினாலும் சரி, ஞானம்னு இருந்தாலும் சரி, செயலுக்கேற்ற விளைவு. நமக்கு கடவுள் போய் வேண்டணும்னு கொடுக்கறது கிடையாதுங்க. கொடுக்கிறாரு. எதை கொடுக்கிறாருன்னா நம்மளுடைய வினைப்பதிவுகளை எடுத்து கொடுக்கிறார். இதை சொன்னா கூட நாளைக்கு பக்தி மார்க்கத்துல கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா கடவுள் மேல ஒரு அசாத்தியமான நம்பிக்கை, எல்லாமே அவர் தான் போக்கிட்டு இருக்காருன்னு. கட்டாயம் போக்கல. கடவுளுங்கிறது ஒரு தன்மை. நமக்குள்ள அறிவாக இருந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வினைப்பதிவுகளை அதை நோக்கி நாம் பயணம் பண்ணும் பொழுது ஒவ்வொன்றாக எடுத்து கொடுக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை தாங்கிக் கொள்வதற்கும் ஞானம் இருந்தால் மட்டுமே முடியும். அந்த ஞானத்தை மனவளக்கலையில் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். சாதாரண விஷயம் கிடையாது. ஆக வாழ்க்கையில வந்த மகான்கள் எல்லாம் ஒவ்வொரு விதத்துல நமக்கு சொன்னாலும் நம்ம எதை பிடிச்சுக்கிட்டு போகணுங்கிறதுக்கு தெளிவா போகலாம். நம்மளுடைய மனவளக்கலையில அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, எந்த வித குழப்பமும் கிடையாது. இங்க குழப்பத்திற்கு வேலையே கிடையாது. குழப்பமாக வருபவர்கள் தெளிவு பெற்று போக வேண்டும், அதுதான் முக்கியம். இன்னும் சொல்ல போனா இதை வந்து பக்தி மார்க்கத்துல சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கறது பிரிச்சு பார்த்தாங்க. சரியை அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கிறது தான்ப்பா அங்க இருக்கு அப்படிங்கிறது தான் கோயில் குளங்கள்.
ஒரு கட்டத்துக்கு மேல கிரியை அப்படிங்கிறப்ப உனக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. யோகங்கிறதுல உனக்குள்ளதான்ப்பா இருக்கு அப்படின்னாங்க. ஞானம் என்று வரும் பொழுது உன்னிடமே இருக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் சொல்ல, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கயோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அப்படின்னாங்க. எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கு. அது நமக்குள்ள இருக்கு, நீ அதை தேட வேண்டும். அந்த தேடுதல் தான். அந்த தேடிட்டுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதை தேட முடியாம தானே அதை வச்சுக்கிட்டு கிடக்குறோம். ஆக பக்திங்கிற கணக்குல நிறைய சில கதைகள் பொய்கள் அப்படிங்கிறது இருக்குங்கிறத விட, அது வேற வழி இல்லாம மக்கள் நமக்கு சில விஷயங்கள் இப்படி சொன்னானாலும் அதை செய்வானா அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான். ஆனா நம்ம அந்த இடத்துல இருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றோம். ஆக இறை என்ற ஒன்றை மிக அழகாக மகான் மகரிஷி அவர்கள் அந்த சுத்த வெளி, வெட்ட வெளி, ஆதி அனாதி, பிரம்மம், தெய்வம், இதெல்லாம் தான் மூலம். அதுல இருந்து பின்னப்பட்டு அது துகள்களாக, விண்ணாக, பஞ்சபூதமாக, அது சேர்ந்து ஓர் அறிவாக, 2 அறிவாக, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6வது அறிவு மனிதன் என்ற நிலைக்கு மிக அழகாக நம்மளை அழைத்து வந்திருக்கிறார்கள் ஞான பாதையில். எல்லாம் படிக்கிறோம், கேட்கிறோம், எல்லாம் பேசுறோம், எல்லாமே நல்லா இருக்கு. ஒன்றிலிருந்து ஒன்று வரும் பொழுது அது எது செய்தது, அது நமக்குள் எப்படி இருக்கிறது, அதை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலைக்குத்தான் நம்மளுடைய ஞானமா இருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு எல்லாம் சில விஷயங்கள் செய்யுதுன்னா அதுக்கு எதுவும் சேர்க்க தெரியாது, அதுக்கு எதுவும் சிந்திக்க தெரியாது. சொல்ல போனா நம்மளை விட அது அழகா சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் நிறைய கதைகள் இருக்கு, நேரம் கிடையாது. நம்ம தான் சிந்திக்கிறோம் அப்படிங்கிற பெருமிதத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நிச்சயம் நம்ம எல்லாம் அப்படி எல்லாம் பெருசா ஒண்ணும் சிந்திக்கல. சிந்திக்க கூடியவன் தான் மனிதன். அப்படின்னாலும் எதையாச்சும் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். சந்திக்கிறதுக்கு பயப்படுறோம்னா சிந்திக்கிறதே சரியில்லைன்னு அர்த்தம். ஆக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அந்த அணுக்களாக எல்லாத்தையும் உள்ளாழ்ந்து போகக்கூடிய ஒரு தேடலோடு போயிட்டோம் அப்படின்னா தான் ஞானம். ஞானம் ஒரு பழத்தை கொடுத்து பாருன்னா, நீ பேர் வச்சுக்கிட்டு அதை வாங்குறதுக்கு ஒரு அடையாளத்துக்கு அவ்வளவுதான். அதை கையில் எடுத்தனாக்கா அது பல லட்சம் கோடி அணுக்களால் சேர்ந்தது. இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க, காலையில டிஃபன் சாப்பிட்டு வந்திருக்கோம். கேட்டா என்ன சொல்லுவோம்? காலையில இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு காப்பி குடிச்சோம் அப்படின்னு. ஆனா மனவளக்கலையில இருக்கிற நம்ம என்னவே எப்படி சொல்லணும் அப்படின்ட்டாக்க, காலையில சாப்பிட்டோங்கிறத நீ எல்லா இடத்துலயும் போய் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஒரு புரிதலுக்காக சொல்றேன். மனவளக்கலையை சந்திக்க காலையில என்ன சாப்பிட்ட, ஒரு 2 லட்சம் அணுக்கள் சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாப்பிடக்கூடியது எல்லாமே உள்ளுக்குள்ளே ரசமாக, ரத்தமாக, சதையாக, கொழுப்பாக, எலும்பாக, மஜையாக, சுக்கிலமாக அப்படித்தானே போகுது. எல்லாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, எல்லாம் அணுக்களாகத்தானே. இன்னும் சொல்ல போனா சாப்பிடக்கூடிய நிகழ்வுகளை நீ என்னென்ன சேர்த்தேங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த அணுக்கள் போகும்போது ஏற்கனவே உள்ள அணுக்களோட அது ஒரு ஒப்பந்தம் போடுதுங்க உள்ளுக்குள்ள. உதாரணத்துக்கு காலையில ஒரு இட்லி சாப்பிட்டுருக்கோம்னா அரிசி அது ஒரு குறிப்பிட்ட 6 மாசம் விளையாட்டி 3 மாசத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். ஒரு சட்னி சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா தேங்காய் அது உயரமா வளரக்கூடியது. ஒரு சாம்பார் ஊத்திருக்காங்க, ஒரு பூசணிக்காய் அப்படின்னா அது படர்ந்து போகுது. இப்படி பழக்கப்பட்ட அணுக்களை உள்ள போடும்பொழுது ஏற்கனவே உள்ள அணுக்கள் நம்ம சரியா அதோட ஒத்து உணர்ந்து செய்யறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் அந்த பயிற்சியை செய்ய வேண்டும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நேரம் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஒதுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பக்குவப்படுத்தி அதோட கொண்டு போய் இணக்கமா சேர்த்து அந்த வேலைகளை செய்வதற்குண்டானதுதான் காலையில எழுந்திரிச்சு அந்த பயிற்சிகள், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்படி இந்த நிலையில போய் நம்ம சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஞானத்துக்கு போனதா அர்த்தம். இன்னும் அந்த பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. ஆக வாழ்க்கையில அந்த பக்தி ஒரு தண்டவாளம், ஞானம் ஒரு தண்டவாளம், இந்த இரண்டின் மேல் நம்மளுடைய இறை பயணம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த புரிதல் வேண்டும். புரிதல் மட்டும் போதாது, வாழ்க்கையில் அது பயிற்சியாக வேண்டும். அப்ப தன்னை அறிய வேண்டும். வாழும் பொழுது இந்த ஞானம் என்ற ஒன்றை அடைய முடியாததற்கு எதெல்லாம் இடைஞ்சல் அப்படின்னா, நம்மளுடைய தன்முனைப்பு, இல்ல மற்றவங்களோட நம்ம ஒப்பிட்டு நம்மளோட வாழ்க்கையை வாழ்வது, நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாம் கடந்து போகணும். கடந்து போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சத்சங்கங்கள், மகான்கள், முன்னோர்கள் இவங்க சொன்னதெல்லாம் கேட்டு அதெல்லாம் இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி மாத்தி அமைச்சு கொண்டு போகணுங்கிற அந்த சிந்தித்தலும் அந்த அறிவும் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா கட்டாயம் நிச்சயம் நம்மளால அதை முடியும். ஒரு மகான் தானே இந்த வழியில சொல்லியிருக்காங்க, நம்மளும் மகான் ஆக முடியும். ஆகணும் அப்படின்னா அதற்கு உண்டான நிலைகளை நம்ம கடைபிடிக்கணும். கடைபிடிச்சிட்டு போனோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளால ஆக முடியும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இன்னொருத்தர காரணம் தயவு செய்து காட்டிடாதீங்க.
ஞானம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய முன்னேற்றத்துக்கு நான் தான் காரணம். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதை செய்வதற்கு வேணால் நம்ம மற்றவருடைய ஆலோசனைகள் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. அப்படிதான் ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஜென் கதை சொல்லுவோம். சொன்ன அந்த கதை சொன்னாதான் சில விஷயங்கள் நமக்கு பிடிபடும். ஒரு ஜென் என்ன அப்படின்னா எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த ஜென் போல நாமும் ஆக வேண்டும் முடிவு செஞ்சுட்டான். அதாவது எடுத்த உடனே பயிற்சி கீழ்ச்சி அதெல்லாம் கிடையாது, ஒன்ன போல ஆகணும் அவ்வளவுதான். அதை போய் அவர்கிட்ட போய் சொல்றதுக்காக போறான். போற இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இவன் போயிட்டு என்ன சொல்றான்னா, கிட்டக்க போயிட்டு நானும் ஜென்னாக வேண்டும் அப்படிங்கிறான். இவர் கண்டுக்கவே இல்லை. இப்படியே போனது கொஞ்ச நேரம் ஆணுச்சு, திருப்பி அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுறான். நானும் ஜென்னாக வேண்டும், அதற்காகத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சத்தம் போடுறான். போட்ட உடனே அவர் ஏஞ்சி போயிடுறாரு. கொஞ்ச தூரம் அந்த போயிட்டு திருப்பி வந்து உட்காடுறாரு. வந்து உட்கார்ந்தது திருப்பி அதே வார்த்தையே சொல்றான், நானும் ஜென்னாக வேண்டும் அப்படின்னு உரத்த குரல்ல சொல்றான். சொல்லும் பொழுது அவர் அப்பதான் கண்ணை திறந்து அப்படி, உனக்கு சிறுநீர் வந்தால் நீதான் போக வேண்டும்னார். அவன் ஜென்னாயிட்டான். நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்குங்க. உனக்கு சிறுநீர் வந்தால் நீதான் போக வேண்டும் அப்படி சொன்னோன்னு ஜென்னானான். அப்ப அதுக்குள்ள என்ன தத்துவம் அடங்கி இருக்கு? ஞானம் அப்படிங்கிறத கொடுப்பதோ பெறுவதோ கிடையாது. தன்னில் தானாக உணர்ந்து அந்த நிலையை அடைவதுதான் ஞானம். இன்னும் அந்த மாதிரிலாம் ஞானம் அடைஞ்சு சில பேர் சொல்ல முடியாம பல மகான்கள் அப்படியே போய் சமாதி ஆயிட்டாங்க. ஆனா நம்ம மகான் வந்து அதுவாகவே மாறி இது மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திலும் கொடுத்து விட்டு தன்னுடைய நிலைப்பாடு, அந்த ஆன்மா இருப்பதற்கு உடல் அந்த தகுதி இழந்தாலும் பேரியக மண்டலத்தில் இருந்துகிட்டு இன்னைக்கும் நம்மளை வழி நடத்திக்கிட்டு எல்லாரு கருமையத்திலும் தொடர்போடு இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆக ஒரு ஆசிரியராகப்பட்ட ஒரு பாடத்தை நடத்தலாம், அவ்வளவுதான். எல்லா மத மார்க்கத்திலையும் எல்லாத்திலையும் பாடங்கள் நடத்தப்படுகிறது. ஆனால் அதை வாங்கி கொண்டு அதுவாகவே ஆகுவது என்பது அவரவர்களை பொறுத்து. அது எந்த அளவுக்கு அவர்கள் ஞானத்தை பெற்றார்கள் என்பது அவர் நடைமுறையை பொறுத்து. ஞானம் அடைஞ்சுட்டா அதிகமா பேச மாட்டோங்கிறார். இப்ப வாழ்க்கையில வந்து நம்ம எந்த இடத்துல எப்படி எதை கொண்டுட்டு போகணும்னு தெரியாம இதையும் அதையும் போட்டு குழப்பிக்கிட்டு வாழ்க்கையில நம்ம எல்லா இடத்துல இருந்து விடுபட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதான் பெரிய சிக்கலே. அந்த நிலை இல்லாம நம்ம வாழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதற்கு பக்தியும் தேவை, கூடவே மிக மிக முக்கியமாக ஞானமும் தேவை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நம்மளை நாமே உணர்ந்துக்கணும் அப்படின்னாக்க, இப்ப ஒரு இடத்துல பக்திங்கிறது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா முரட்டுத்தனமாக போயிட்டு இருக்கு. அதுதான் பெரிய சிக்கலை. இந்த முரட்டுத்தனமா வைராக்கியமா இருக்கிறதுங்கிறத விட முரட்டுத்தனமான அது வன்னும் அப்படியே பிளண்டடா போய் யோசிக்கிறாங்க. அப்படிதான் ஒரு கிராமத்துல திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. ஊர்ல உள்ள மக்கள்லாம் அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுல போற வழியிலே இருக்கிறவங்க சீக்கிரம் வாங்க, தண்ணீருடைய நிலை ஏறிக்கிட்டே இருக்கு, அதுக்குள்ள நம்ம இடத்த விட்டு மேடான பகுதிக்கு போகணும்னு ஒவ்வொருத்தையும் அழைச்சிக்கிட்டு அவங்க எடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் மட்டும், என்னை படைத்த இறைவன் பார்த்து கொள்வான். ஏன்னா இந்த மாதிரி போய் தான் முட்டி மோதி நம்மளை மாற்றிக்கிறோம். அதுக்காக சொல்ல வரும். அந்த கதையை வந்து ஒரு பகுத்தறிவோட சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் சொல்லும்போது தண்ணி நிலை ஏறி போச்சு. அடுத்தது மரத்துல ஏறினா, அதுக்கப்புறம் கூரையில ஏறினா, மேலே ஏறி உட்காந்து பார்த்தான். அதற்கு மேலும் தண்ணி வச்சு இவனை அடிச்சுட்டு போயிடுச்சு. இவன் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கடவுள்கிட்ட கேட்கறான், நான் உன்னையே நம்பி இருந்தேனே, நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே. நான் இறந்ததை பத்தி கூட கவலை கிடையாது. ஆனா கடவுள் இல்லைங்கிறவனுக்கு ஒரு வாய்ப்பை நீ கொடுத்துட்டு போயிட்டியே. எப்படி அவன் கேட்கறது எப்படிங்க? கடவுள் இல்லைங்கிறவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு போயிட்டியே, அப்ப உன்னையே நம்பின எனக்கு என்ன அப்படின்னு கேட்கறான். அந்த கடவுள் சொல்றாரு, முட்டாளே, நீ என்னையே நம்பி இருக்கிறதுனால தான்டா நீ இதுல இருந்து விடுபட்டு போன்னு சொல்லி வரக்கூடியச்சு. அதை நீ புரிஞ்சுக்கலன்னா நீ எனக்கு வந்து பக்தனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்ட்டார். இப்படிதான் நம்ம பக்தியில போயிட்டு இருக்கோம். ஞானம் இருந்துச்சு அப்படின்னா அவன் சொன்னதை கேட்டு டக்குன்னு அந்த அடுத்த நிலைக்கு போயிருப்பான், ரைட்டுங்களா? அது இல்லாம அந்த இடத்துல இருந்து அப்படியே அழிஞ்சு போற நிலையில தான் நம்ம சில விஷயங்கள்ல அதோட போய் முட்டி மோதி எனக்கு என்ன பண்ணுற, உனக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு கடிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கெல்லாம் பக்தி மார்க்கத்துல போய் கடவுளை நிந்திக்கக்கூடிய அந்த நிலைக்கு போறோம்.
தயவு செய்து இதெல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் இந்த ஞான மார்க்கம் நமக்கு மிக அழகாக வந்திருக்கிறது. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு எதை எப்ப எந்த கட்டத்துல எதை எப்படி செஞ்சா அந்த நிலையை அடைய முடியும். எல்லாருமே பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். என்னைக்கோ ஒரு நாள் முடிய போறோம். அந்த முடிய போகும் பொழுது எதை இந்த பூவுலத்திற்கு விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. அதற்கு ஞானம் வேண்டும், ஞானம் வேண்டும். இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கு போறோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய கதை முடிஞ்சு அப்படின்னா நம்ம பயன்படுத்துற அனைத்தையும் பார்க்கும் பொழுது நாளைக்கு அடுத்த சந்ததிகள் நம்மளுடைய தாத்தா இந்த மாதிரி இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு போனாரு, நமக்கும் சில இக்கட்டான சூழ்நிலையா இருக்கு, ஏன் நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அடுத்த நிகழ்வுக்கு பயன்பாடா இருக்கணும். இவன் எப்ப போவான்னு சொல்லி மட்டும் நம்மளுடைய நிலை போயிடக்கூடாது. ஞான மார்க்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டால் எப்ப போனாலும் வழி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு கதையோட முடிப்போம். இதே ஜென் கதை தான். ஒரு இடத்துல ஜென் அப்படியே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு ரொம்ப தூரத்திலேருந்து ஒருத்தன் வந்துட்டு நான் யோகம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றான். இவரு கொஞ்ச நாளை அப்படியே உட்காந்து பார்த்துட்டு, நான் யோகம் சொல்லி கொடுக்கிறேன்னு உனக்கு யார் சொன்னது? ஏன்னா நம்ம எந்த இடத்தை எப்படி போய் தேர்ந்தெடுத்து போறதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் பாக்குற எல்லாத்தையுமே தப்பா பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுவும் சிக்கல். எல்லாம் எங்கும் தவறு கிடையாது. ஒன்று ரெண்டு இடத்துல நடக்கக்கூடியதை வச்சு இருக்கக்கூடிய அவ்வளதையும் நம்ம தப்பாவும் பார்த்துடக்கூடாது. சரி அப்படின்னா ரைட்டு அப்படின்னு அவன் கிளம்ப போனான். கிளம்பும் போது திருப்பி அவன் என்ன சொல்றான், சரி நீங்க யோகம் கத்துக் கொடுக்க வேண்டாம், ஒரு 6 மாசம் உங்களோட தங்குறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு என்ன போய் தங்கிக்க அப்படின்ட்டார். இது நடக்குது. அவன் போய் தங்குறான். தங்கணுன்னு சாப்பாட்டு நேரம் வருது. சாப்பிட்டு போய் தூங்குப்பா அப்படிங்கிறாங்க. போறான், சாப்பிட்றான், போய் படுக்கிறான். அடுத்த நாள் காலையில இவர் ஜென் ஏந்திரிச்சு லேசா காலை தட்டி விட்டு குளிக்க போற வரியா அப்படின்னு கேட்டாராம். சரி நம்மளுடைய ஏதோ பயிற்சி ஆரம்பமாகிறது அப்படின்னு நினைச்சிட்டு கூட போறான். போன உடனே அவர் பாட்டு குளிச்சுட்டு இருக்கிறாரு. இவன் அந்த பக்கத்து நின்றுகிட்டு இருக்கான். என்னடா குளிக்க வந்தோம், இதுல ஏதாச்சும் மாற்று இருக்குமான்னு பார்த்தா எல்லாரும் மாதிரிதான் அவர் குளிக்கிறாரு அப்படிங்கிற நோக்கத்தோட இருக்கும். அந்த தொட்டில இருக்க தண்ணியை எடுத்து குளிப்பான் அப்படின்னாரு. குளிச்சுட்டு வந்தாச்சு. திருப்பி அதுக்கப்புறம் வந்த உடனே திருப்பி நான் சாமி கும்பிட போறேன் வரியா அப்படின்னா, சரி இங்க இருந்து தான் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைச்சு திருப்பி அங்க அவரோட போறான். போனாரு. அவர் கண்ணீர் மல்க இறைவன்ட்டு என்ன வேணுமோ அதை கேட்டு வேண்டிட்டு இருக்கிறாரு. இவன் பார்த்தான், இது எல்லாரும் கும்பிடுறது தானே, ஊரு உலகமே அங்க போய் தானே அழுகுது, அங்க போய் தானே பெரிய ரோக்காவே எடுத்துட்டு போகுது, இதுல என்ன பெரிய மாற்றம்? சரி ரைட்டு ஓகே, நம்ம 6 மாசம் தங்கி இருக்கிறோம், சரி ரைட்டு அவரா கூப்பிடுறாரு, அடுத்தது வா சாப்பிட போவோம் அப்படின்னாரு. ரைட்டு இதுல ஏதோ, ஏன்னா ஒரு குரு கிட்ட ஒரு சிஷியன் போகும்போது அந்த நடவடிக்கையில ஏதோ ஒண்ணு நமக்கு இருக்குங்கிற அந்த நோக்கத்துல இருக்கிறதே ஒரு பெரிய ஞானம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா எப்படி அந்த ஞானத்தையும் பயன்படுத்துறோங்கிறது தான் கிடக்கு. அப்ப அவங்க போகும்போது உட்காடுறாங்க, சாப்பிடுறாங்க, எல்லாரும் சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாரு, அவ்வளவுதான். இதுலயும் ஒரு பெருசா மாற்றம் இல்லை. சரி ரைட்டு ஓகே, இவ்வளவுதான் போல இருக்கு. சரி அடுத்தது இது முடிஞ்சோடனே அடுத்தது தோட்டத்துல சில வேலை பார்க்க போறோம் வரியா. சரி அந்த வேலையில ஏதாச்சும் வித்தியாசமாக, ஏன்னா ஒரே வேலையை 10 பேர் செஞ்சாலும் அதுல ஒண்ணுல ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுல ஏதாச்சும் நமக்கு பாடம் இருக்கோ என்ன மட்டும் அது போறோம். அவரு எல்லாரும் மாதிரியும் வேலையை பார்த்துட்டு போறாரு, அவ்வளவுதான். இப்படியே இந்த நிகழ்வுகள் போய்கிட்டு இருக்கும் பொழுது இதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனா 6 மாசம் கேட்டுட்டோம், தங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவன் காலங்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு காலையில இப்படி லேசா அதுக்கப்புறம் அப்படி லேசா மறுபடியும் இவன் என்ன பண்றான், அவரு தூங்கும் போது இதை ஒன்னதான் நம்ம பார்க்கல, தூங்கும் போது ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கான்னு போய் ஒளிஞ்சு பாக்குறான். அங்கேயும் ஒண்ணும் பெருசா இல்லை. ரைட்டு வந்தாச்சு, கேட்டாச்சு, முடிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு 6 மாசம் கடந்துருச்சு. அந்த 6 மாசம் கடந்துருச்சு அப்படிங்கிறப்ப சரி நம்ம இவர்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டாம், பிரயோஜனங்கள் தெரியாம மாட்டிட்டோம், 6 மாசம் ஆனதுதான் கணக்காச்சு, வேற ஒண்ணும் நம்ம கத்துக்கிட்டது மாதிரி தெரியல, தெரியாம போவோம் அப்படின்னுட்டு அப்படி நைஸா கிளம்புறான். கிளம்பணும்னு இவரு அந்த இடத்துலதான் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவனை கூப்பிடுறாரு. ஏதோ கத்துக்கலான்னு சொன்ன எங்கேயோ போயிட்டு இருக்கு. இவனுக்கு வந்துருச்சு வேகம். ஏன்னா நம்மகிட்ட தான் உள்ளுக்குள்ளதான் ஏகட்டும் 5ல உள்ள அவ்வளவு சமாச்சாரம் நம்மகிட்ட இருக்கு. உச்சமா கோடியோ நிறுத்தியா, இவ்வளவு நாளா இருந்த ஏதாச்சும் ஒண்ணு கத்துக்கலான்னு பார்த்தா எல்லாரும் செய்யற மாதிரி அத்தனையும் செய்யற, இதுல என்ன ஒண்ணுகிட்ட போய் கத்துக்கிட்டு இருக்கிறது, வர்றேன் அப்படின்னாரு. ஒரு நிமிஷம். இப்ப காலையில ஏந்திரிச்சோன்ன உன்னை எது கூப்பிட்டேன், குளிக்க கூப்பிட்டேன். குளிக்க கூப்பிடும் பொழுது நான் என்ன பண்ணுறேங்கிறத உன்கிட்ட சொல்லணும், நீ எப்படி எடுத்துக்கிறேங்கிறதெல்லாம் அடுத்தது.
நான் குளிக்கும் பொழுது ஒரு குவளையில் தண்ணி மொள்ளும் பொழுது தண்ணியும் நானும் ஒன்றாகிவிட்டேன். எப்படி ஞானம், எப்படி பாருங்க. ஆனா நீ தண்ணி எடுத்து குளிக்கும் பொழுது ஒழுங்கா நீ ஒன்ன நினைச்சு குளிச்சியா? இல்லையே. இவனுகிட்ட ஏதாச்சும் கிடைக்கும், இவன் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படிங்கிற எண்ணத்தோட நீ குளிச்ச, ரைட்டா? அடுத்தது என்ன பண்ண? சாமி கும்பிட போனோம், அதுவும் நானும் ஒன்றாகி விட்டேன். நீ கும்பிட்டப்ப எப்படி கும்பிட்ட யோசிச்சு பாரு. சாப்பிடும் பொழுது சாப்பாடும் நானும் ஒன்றாகி விட்டேன். நீ அந்த அந்த நேரத்துல சாப்பிட்டியா? தோட்ட வேலை பார்க்கும்போது வேலையும் நானும் ஒன்றாகி விட்டேன். நீ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியா? ஒன்று நன்றாக தெரிந்து கொள், நமக்கு ஞானம் கிடைத்து விட்டது என்றால் எந்த செயல் செய்கிறோமோ அந்த செயலாகவே மாறிவிட வேண்டும். அப்படி மாறினாதான் அந்த ஞானம்ங்கிற நிலைக்கு போனதா அர்த்தம். ஞானம் பெற வேண்டும் என்ற நோக்கத்துல இன்னதுதான் நீனா ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு வந்து இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு. அதான் மனவளக்கலையில் என்ன சொல்றாங்க, வந்தவங்களுக்கு வராதவங்களுக்கு என்ன வித்தியாசம்? வராதவங்கள் செயலை செய்துவிட்டு விளைவு வந்தபடு வருத்தப்படுவார்கள். மனவளக்கலையில் உள்ளவர்கள் செயல் செய்யும் போதே இதற்கென்ன விளைவு என்று தெரிந்து அதை செய்யலாமா வேண்டாமா என்று முடிவு எடுப்பவர்கள். அதுதான் ஞானம். அப்படி எந்த நிலையிலும் அந்த நிலையில நீ தேரல, இன்னும் உனக்கு காலங்கள் அதிகமாகணும். அப்ப எதை நினைக்கிறோமோ அதுவாக மாற வேண்டும். அப்படி நினைச்சிட்டோம் அப்படின்னா நீ இறைவனாக ஆக வேண்டும்ங்கிறது தான் ஞானம். அப்ப நீ ஆயிட்ட அப்படின்னா பாக்குறவங்க எல்லாம் இறைவனா பார்த்துட்டு அப்படின்னா வாழ்க்கையில பக்தியும் ஞானமும் இரண்டும் ஒரு தண்டவாளமாக புல்லட் ரயிலாக போகும். அது வரையிலும் பக்தி ஒரு தண்டவாளம், ஞானம் ஒரு தண்டவாளம், இரண்டிலும் நாம் இறைப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று ஒன்றாகி ஒரு பயணமாக போகிறோமோ அப்பொழுது அந்த ஞானம் அடைந்து விட்டோம், இனி ஒரு பிறவி கிடையாது என்ற நிலையில் வாழும் வாழ்க்கையை வாழ்ந்து அவனை போய் அடைய வேண்டும். அதான் எண்ணிறந்த பிறவிகளிலே மாநில பிறவிதான் அரிது அருதுகான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்றார் தாய்மானார். இறுதி பிறவி நம்ம தான். என்னுடைய அடுத்த பிறவி என்னுடைய சந்ததி, என் முன் பிறவி என்னுடைய தாய் தந்தை, இனி ஒரு பிறவி கிடையாது. வாழ்க்கையில இந்த பிறவியிலேயே அந்த ஞானத்தை அடைந்து அந்த இறைநிலையோடு தன்னை இணைத்து கொண்டு, அதான் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்த நித்தம் உடலில் உயிர் இருக்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் நிற்க பழகி கொண்டாள். எப்படி உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாகும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வமாம். ஆக பக்தியிலிருந்து ஞானத்திற்கு வருவதற்கு நம்மளுடைய தன்முனைப்பு போக வேண்டும், பணிவு வேண்டும், எல்லோரையும் மதிக்க வேண்டும், முன்னோர்கள் சொன்னதில் இருக்கக்கூடிய தேவையானதை எடுத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானத்தை பயன்படுத்தி இன்னைக்கு மகான் மகரிஷி சொன்னதை பாடங்களாக இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் எதை பயன்படுத்தி ஒரு படி முன்னேற வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு ஒவ்வொருவரும் வாழ்ந்த இந்த பிறவி பயனை அடைவோம் என்று கூறி இதுகாரும் செவிமடுத்த அத்தனை நடமாடும் தெய்வங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும், இந்த நிகழ்வினை சிறப்பாக ஏற்படுத்திய இயக்குநரகத்துக்கும் சிறப்பாக ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய அந்த சகோதரிக்கும், இதையெல்லாம் அழகு பார்த்து ரசிக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்க தலைவருக்கும் இப்படி எல்லோருக்குமான நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். முதலாவது அன்பராக ராஜாராமன் ஐயா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுங்க ஐயா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ராஜாராமன், சென்னை பழம் நகர்ந்து பேசுறேன். தெரியும், சொல்லுங்கய்யா. சொல்லுங்கய்யா, தெரியும். நம்ம பக்தி ஞானம் இந்த தலைப்பு ரொம்ப சிறப்பா இருந்ததுயா. நீங்க கொடுத்த உதாரணங்கள் ரொம்ப அருமை. நம்ம இட்லி சாப்பிடறோம், தோசை சாப்பிடுறோங்கிறத மாற்றி 2 லட்சம் அணுக்கள் சாப்பிடணும் சொன்ன பாருங்க, புதுமையா இருந்ததுயா. யாரு சொல்றது இல்லது. அதாவது அப்படி பழகிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அணுக்கள் தானே, அவன் இல்லாம ஒரு இதுவும் கிடையாது. அதை அணுக்களா பாவிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம உள்ளுக்குள்ள சில சங்கடங்களை போக்கிக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் கொஞ்சம் ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஞானம். அது நல்ல ஒரு ஆப்டா இருந்தது அந்த கருத்து. ரெண்டாவது 2 ஜென் கதைகள் ரொம்ப அருமையா இருந்தது ஞானத்தை பத்தி. என்னோட கேள்வி என்னன்னாக்கா, இப்ப 4 அகத்தாயை முடிச்சு அழியாறு போய் மகர்ஷி இருக்கும்போது பிரம்மஞானின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மன்றத்தை தொண்டெல்லாம் பண்ண பிறகு ஞானசிரியர்னு விருது கொடுக்குறாங்க. அந்த இதுக்கும் ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? அதாவது மகரிஷியை பொறுத்தளவு எல்லா இடத்துலயும் எல்லா நிகழ்வுகளையும் கொடுத்து அழகு பார்க்கிறாரு. இப்ப எனக்கு பிரம்மஞானின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்கவே, நான் தகுதியான்னு எனக்கே தெரியாது.
ஆனா ஆமா பட்டத்தை ஆமா கொடுத்துட்டாரு, ரைட்டுங்களா? ம் அந்த ம் கொடுத்ததுக்காகனாலும் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுங்கிறதுக்காக ஓடுனதுதான் மன்றத்துக்கு. ஓ அவரு சில சூட்சமமா வச்சு பட்டத்தை கொடுத்துருவோம், அதை ம் கொடுத்ததுக்காகனாலும் அவங்க வாழ்க்கை முறையை மாத்தி அமைச்சுக்கலாம்ல. அப்படி பல பேர்கள் அந்த பிரமத்தை ஓரளவுக்கு உணர்ந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய இடத்துல, ஏன்னா மகரிஷி ம் இன்னைக்கு நம்மள்ட்ட இல்லையே ஒழிய அவங்க ம். தான் எல்லாத்தையும் வழி நடத்துறாங்க. அவங்க என்ன நம்மள கருவியா பயன்படுத்தி சொல்ல வைக்கிறாங்க. இதுல ஆமா ஆமா பிரம்மஞானம் முடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் ஞானாசிரியர் அப்படிங்கிறப்ப அந்த ம் ஞானத்தை ஏதோ ஓரளவுக்கு நம்ம உணர்ந்து அதை சொல்றோம்னா ஞானார்த்தமாக, ம் திருப்பி நம்ம ம் அதுல ஒரு புரிதல் இல்லாம, திருப்பி நம்ம அந்த மூட நம்பிக்கையோட இல்லாம, இன்னும் நம்ம நிறைய இருக்குங்க இதுல. இந்த சடங்கு ம். சம்பிரதாயங்கள் அப்படிங்கறதெல்லாம் அந்த காலத்துல மிக மிக அழகா ஞானத்தை ஒட்டி தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஓ செய்யறத நமக்கு விவரமா சொல்லல, அதை வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான் நம்ம பார்த்தோம். கரெக்ட். ஒவ்வொரு நிகழ்வுகள்லயுமே நீங்க அதை இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு பூஜை, ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய அவ்வளவு நிகழ்வுகளும் ம் படிப்படியா நம்மளை தகுதிப்படுத்தி அதை அட்லீஸ்ட் அந்த ஒரு நொடி பொழுதாவது உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் சொல்ல போனா அடுத்தது அந்த இடத்துல இப்ப பெருமா கோயிலுக்கு போனா உங்களுக்கு என்ன பண்றாங்க, ஜடாரி வைக்கிறாங்கல்ல தலையில. அப்படி ஆமா. வைக்கும் பொழுது நம்ம துரியத்தை ஆக்டிவேட் பண்றாங்க. அதான் அவசர அவசரமா எடுத்துடுறாங்க. அதை வச்சு எடுத்தாங்கன்னா அப்படி சுத்த ஆரம்பிச்சுச்சுன்னா அவ்வளவு அழகா ஞானத்தை அங்க உணரலாம். ஓ ஏன்னா ஓ ஞானத்தை போதிக்க முடியல, அதை பக்தியா ம் கொண்டு வந்தாங்க. ஆனா ம் உணர்ந்துட்டாங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் ம். நமக்கு உதவியா இருக்கு. அதனால ஓ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்லாட்டி அதே நம்மளும் அங்க போய் தான் நிப்போம். வேற வழி ரொம்ப இல்லை. ஆனா நன்றி. அங்கேயும் இருக்கு, அங்கேயும் இல்லாம ஆ இல்ல. பட் ம் அங்க புரியாம அப்பா சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்க, டே போய் நின்னுட்டு வாடா, இங்க உட்காந்துட்டு வாடா அப்படின்னா சில ம் விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை சொல்லி ம் கொண்டு போனா இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம கோயிலுக்குள்ள நுழையும் போதே என்ன பண்ணுவோம், அப்படி நுழைஞ்ச உடனே கொடிமரத்துக்குள்ள ஆஹா நம்மளுடைய ம் பைனல் கார்டு, அந்த முதுகு தண்டுவடத்தினுடைய தத்துவம். அது இல்லைன்னா ம். நம்ம நிக்க முடியுமா? உட்காந்து யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அப்படி ஆ நட்டு வச்சா. அதுக்கப்புறம் கரெக்ட். பாத்தீங்கன்னா ஒரு பலிபீடம், பலிபீடத்துக்கு ம் போகும்பொழுது அவன் என்ன சொல்றான், மும்மலத்தையும் போக்கு மனிதன் உன் தன்முனைப்பு அங்க பலியிடு ஆ அப்படிங்கறதெல்லாம் அந்த இடத்துல. அப்புறம் சரி. அங்கிட்டு கொஞ்சம் போனீங்கன்னா ஒரு பெரிய நந்தி இருக்கும். ம் இவ்வளவுதெல்லாம் இருக்கு, இவ்வளவு இருக்கு, நம்ம எப்படி அதெல்லாம் தாண்டி நம்ம போக முடியுங்கிறப்ப அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன நந்தி வச்சிருப்பான். இதெல்லாம் ம். எவ்வளவு அறிவாட்சி திறமா அந்த ஞானம் இருந்தா அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆ பட் அந்த கரெக்ட். ஞானத்தை நமக்கு சொல்லல. சொன்னாங்கன்னா இன்னைக்கும் கோயிலுக்குள்ள போகும்போது அவ்வளவு அழகா போயிட்டு தியான மண்டபம்னு இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்து அப்படி தவம் பண்ணோம்னா வரக்கூடியவர்களுக்கு தெரியலனாலும் இந்த ஆற்றல் அவங்களுக்கு இன்னும் எளிதா ஒரு திருப்தியா ஒரு மன நிறைவா வெளியில போறதுக்கு உண்டான அவ்வளவு நிகழ்வுகளும் அங்கேயும் இருக்கு. புரியல, ம் புரியாத வயசுக்காக அங்க வச்சாங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு சில விஷயங்களை வைக்கிறோம். ஆனா நமக்கு கூட்டம் கம்மியா தான் இருக்கு. அது நேரம் வரணும். அதுக்கு அந்த கொடுப்பினை, அந்த காலகட்டங்கள், அந்த கர்ம வினைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இது சப்ஜெக்ட் இன்னும் நல்லா ஆமா. ஃபுல்லா போகலாம். ம் எது நம்ம தடுக்கிறது அதுதான். சரி, நம்ம கிடைச்சிருக்கு ஒரு வாய்ப்பு, அதை நம்ம புரிஞ்சு செய்வோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. நல்ல ஆக விளக்கமா கொடுத்தீங்க. நல்ல ஆமாய்யா, விளக்கம் ஆமா. கொடுத்தீங்க. அதுல மத்தியில ஒண்ணு சொல்லும்போது துவாரகையில கிருஷ்ணர் வந்து சில பேர் ஆஹ் போய் தரிசனம் அது ரொம்ப நல்லா இருந்துயா. ஆமா 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 ஆமா. ஆ அதாவது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அங்கன்னு, ஆ அவன் இறங்கி வெளியில போய் நம்ம வேலையை யாரு பாக்குறான்னு அவனெல்லாம் போய் தரிசிச்சுட்டு தான் திருப்பி கடவுள் போய் ஆ கர்ப்பகிரகத்துக்கு போறான்னு அது எவ்வளவு ரொம்ப அழகா சூப்பர் ஐடியா. சொல்றாங்க பாருங்க. ஆமா ஆமா. இது இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அங்கங்க ஏதோ நம்மளால முடிஞ்ச அன்னதானத்தை பண்ணலாம். ஒரு ம் 80 வயசு உள்ள பெற்றோர்கள் இருந்தா அவங்கள வச்சு காப்பாத்தினா கோயிலே அங்கதான் சார், வீடே கோயில் சார். எவ்வளவு பேர் அதை ம் பண்றாங்க? இல்ல முதியோர் ம். இல்லத்துல கொண்டு விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு 80 ஐயா வயது 80 வயது இருக்கிறவங்க பெரியவர்களை நீங்க வணங்கினாலே வேலை முடிஞ்சு போச்சு. அதான் பெரிய ஞானங்கிறான். ஐயா ஒரு விஷயம். நான் வந்து 81 வயசுயா. ஆஹா, ரொம்ப நல்லது. இன்னும் எவ்வளவுதான் வாழ்க இன்னும். வளமுடன். ஓகே, ஓகேங்க, ஓகேங்க. வாழ்க ரொம்ப வளமுடன். நன்றியா. நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நன்றியா. வாழ்க ஓகேங்க, வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க அடுத்து. வளமுடன்யா, மிக்க நன்றி. ம். அடுத்த நண்பராக இந்திராணி அம்மா ஆலியார்ல இருந்து நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வா- வளமுடன்மா. ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க இந்திராணி வளமுடன். சொல்லுங்க, இந்திராணி சொல்லுங்க சார். ராமச்சந்திரன் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, ஐயா சொல்லுங்கம்மா. வழக்கம் போல ரொம்ப எதிர்பார்ப்போட நான் ம். வந்தேன். சரி. பக்தியும் ஞானமும் என்ன சொல்ல போறீங்க? நாம ம். குழப்பிக்கிட்டு தானே இருக்கோம், இன்னும் ஒரு தீர்வுக்கு வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு ம். இருந்தேன். அது சரி, இன்னமும் அது சரி, இருக்கு. அது சரி. இத்தனை வருஷம் ஆன பிறகும் கூட ம். அப்பப்ப அந்த குழப்பம் எட்டி தான் பாக்குது, தவிர்க்க முடியல. அது ரொம்ப எட்டி அருமையா பார்க்கும். சொன்னீங்க.
இப்ப இன்னைக்கு நீங்க உங்களுடைய உரை எனக்கு நல்ல தெளிவை கொடுத்தது ஐயா. புரிதலை கொடுத்தது. இலகுவான தமிழ்ல, பழக்கமான சொற்கள்ல, எளிய நடையில நீங்க சொன்னது பூரா நல்ல ஒரு உரையாடல் மாதிரி புரிஞ்சுது. நானும் உங்களோட பேசிட்டு இருக்க மாதிரி, நான் என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேட்க அதுக்கு நீங்க ஒரு பதில் கொடுத்த மாதிரி இருந்தது எனக்கு. அப்புறம் இந்த பலிபீடம், கொடிமரம், நந்திக்கு நீங்க கூறிய எடுத்துக்காட்டெல்லாம் ரொம்ப சிறப்பு ஐயா, ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன். தண்டவாளங்கள், பக்தியும் ஞானமும் தண்டவாளங்கள் சொன்னீங்க. ஓகே ஐயா, நம்ம அந்த 2 பக்தி ஞானத்துலதான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அந்த தண்டவாளங்கள் பாதை மாறி போகுமே ஒழிய இரண்டும் கடைசி வரை இணைவதே இல்லை. அதாவது தண்டவாளம்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் புரிதல் என்னன்னா, இது கணக்கு, இது புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இது ரெண்டும் ஒண்ணு சேராது. ஆனா ரெண்டுமே வேணும் மேல பயணிக்கிற கணக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது அது இணைஞ்சிட்டா திருப்பி குழப்பம்தான். இந்த குழப்பம் வரக்கூடாதுன்னா, எனக்கு 20 வயசு, எனக்கு தெரிஞ்சா தெரியாமலோ பக்தி, அதுல திருப்தி பட்டுட்டேன். இன்னைக்கு ஞானம் கிடைச்சிருக்கு, அதை இன்னும் எப்படி மேம்பாடா கொண்டு போகணும், அடுத்த பாதை. இதுல எதுக்கப்புறம் போய் இணையணும்னு அவசியம் இல்லை. இந்த தண்டவாளம் இப்படி நேரா போகும்போது இந்த வீடு போகும், அதே வண்டி திரும்பி வரும்போது அந்த பக்தி வழியில அந்த தண்டவாளம் வரும், ஞானம் வீடு வரும். அது மாதிரிதான் வாழ்க்கை. ஆமா, அந்த பக்தியில மோதி மோதி நின்னவங்க எல்லாரும் தான் ஐயா மனவளக்கலைக்கு வந்திருந்து நம்முடைய ஆசான் தெளிவுபடுத்திட்டாரு ஐயா. இதை விட சிறப்பான் சொல்ல முடியாது. அவரை பார்த்தாலே தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அவரை பார்த்துட்டாவே நமக்கு தெளிவு வந்துடும். அவ்வளவு. ஆமாய்யா, ஆமாய்யா, ரொம்ப சிறப்பு. கடைசியா நீங்க சொன்னீங்க 80 வயசு உள்ள பெற்றோரை வச்சு காப்பாத்தினா அதுவே கோயில்னு. எனக்கு எங்க ஐயாவுக்கு 83 வயசாகுது, எனக்கு 82 வயசாகுது. எங்க பிள்ளைங்க கடவுளா பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. இன்றைக்கு என் குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு நான் திருப்திப்படுறதுக்கு ஒரே காரணம் என்னுடைய குரு தான் ஐயா. நான் எவ்வளவோ முட்டி மோதி என்னென்னமோ செஞ்சேன், சாதிச்சிருவோம்லாம் நினைச்சேன். 50 வயசு வரைக்கும் முடியல ஐயா. குரு தான் எனக்கு சரியான வழியை காட்டினார். சரியான வழியை காட்டினாரு. நீங்க பட்டதெல்லாம் அனுபவ அறிவு. அனுபவ அறிவு மட்டுமே ஆண்டவனை காட்டும் அப்படிம்பாங்க. நல்ல அதனால எனக்கு ஆழமா பதிஞ்சுட்டாரு. மேலும் மேலும் உங்கள் தொண்டு தொடரணும். உங்களுடைய ஆயுள் சாமிஜி நிறைய ஆயுள உங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு வழிகாட்டணும் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குளத்தூர்ல இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீலிங். ஐயா வாழ்க வளமுடன். நீங்க கூட குளத்தூர்ல முன்னாடி வந்து பேசுறது மாதிரிதான் நான் கற்பனை பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். போன பேச்சு மேதாத்திரியதுடைய இறைஞானமும் விஞ்ஞானம்னு பேசுனீங்க. இது அப்படியே ஒரு தொடரா கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்ததுயா. இத நான் கேள்வியும் கேட்கல, இது எப்படி எடுத்துக்கலாம்னு நீங்க உங்களுடைய ஸ்பீச்ல ரெண்டையுமே உபயோகப்படுத்துறீங்க. அதனால கேக்குறேன். விதிப்படி நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே கருமைய வினைப்படி நடக்கிறதுக்கு என்னையா வித்தியாசம்? இது விதிப்படி நடக்குது, இது கருமைய வினைப்படி நடக்குது. ஆமா ஆமா. அதாவது என்னன்னா, வினைப்படி நடக்கிறது, அதைத்தான் நம்ம விதிங்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளால இப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறேன்னு வச்சுங்களேன், கேட்கறதுக்கு பூரா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் ஒரு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா அதுதான் விதி. ஆக வினைகள் வந்துகிட்டு தான் இருக்கு. அனுபவிக்க முடியாத வினையை விதியில கொண்டு சேர்த்துறோம், அவ்வளவுதான். அதுக்கும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அது நம்ம தான் அனுபவிச்சாகணும். விதின்னு சொல்லி வேற யாராச்சும் அனுபவிச்சா பரவாயில்ல, விதிப்படி திருப்பி நான் தானே அனுபவிக்கிறேன். வினைகளை முடிஞ்சதை அனுபவிக்கிறோம், முடியாத விதிங்கிற கணக்குல அந்த வினையை அனுபவிக்கிறோம். ரெண்டும் ஒண்ணுதான்.
வினைகள் நான் தான், உடனே கர்மா நினைச்சேன் தான் கணக்கு. விதி பக்தி மார்க்கம், கர்மய வினைங்கிறது ஞான மார்க்கமோ அப்படின்னு கூட நினைச்சேன். அதனால நம்ம அதான் ஞானம் வந்தாதான் இதை பிரிச்சு பேசவே முடியும். இல்லாட்டி ஓகே. அதுக்குள்ள ஒரு நம்பிக்கை மட்டும்தான். பக்தியில நம்பிக்கை மட்டும் போனா இது நடக்கும். நடக்கிறது வினைப்படிதான். அது வினைப்படி அது நடக்கணும்னு இருக்கிறதுக்கும் நம்ம அங்க போறதுக்கும் சரியா இருக்கும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப 7.5 சனி பிடிச்சிருச்சு, ரைட்டுங்களா? 7.5 வருஷம் முடியிறப்பதான் நம்ம திருநள்ளாருக்கோ ஏதோ ஒரு கோயிலுக்கோ போய் அந்த பரிகாரம் செய்யறோம். ஆனா அந்த 7 வருஷம் 5 மாசம் 25 நாள் அனுபவிச்சது நான் தானே. அப்ப கர்ம வினைப்படி ஞானப்படி அதை வச்சுன்னா அனுபவிக்கிறத ஏத்துக்கலாம். இல்லைன்னாக்க கடைசியா போய் இவ்வளவுதான் அனுபவிச்சு உன்னாலதான் முடிஞ்சுன்னா அது ஒரு நம்பிக்கைன்னு அங்க நம்ம அதை நிவர்த்தி பண்றோம், பரிகாரமா செய்யறோம், அவ்வளவுதான். மற்றபடி ஞானம் இருந்தா தான் ஏத்துக்கவும் அதை அனுபவிக்கவும் முடியும். ரொம்ப நன்றியா, ரொம்ப சிறப்புயா. எங்க வீட்டுல ஒண்ணுயா இந்த 7.5 7.5 மணின்னு கூட சொல்ல மாட்டாங்க, 7:30. அது மாதிரி 7.5 சனியை எங்க அம்மா 7 காலம் அரையும் காலும்பாங்க. அது ஒண்ணும் இல்ல, அது அந்த வார்த்தை அது சொன்னா கூட அப்படி சொல்றதுன்னு. இப்ப நெருப்புன்னு சொல்றதுனால நான் சுட்டுறதா நாக்கு இல்ல. ஓகேங்களா? அதனால அவங்களுடைய பழக்கம் நல்லதுதான், அது தப்பே கிடையாது. 7.5 கூட வார்த்தையால சொல்லிடக்கூடாது. 7 மணி 6:45 அரையும் காலும்பாங்க. அப்பனா 7:45 7.5 ஆயிரும். அந்த ஆனா அப்படி சொல்லுவாங்க ஐயா. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. சீக்கிரம் படத்துல பாக்குறேன். வாழ்க வளம். வாழ்க வளம் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. அடுத்த அன்பராக லக்ஷ்மி இசக்கி முத்து, நீங்க பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. உங்களுடைய டாபிக் எல்லாம் நல்லா 1 மணி நேரமா கேட்டுட்டு இருந்தேன். நல்லா எல்லாமே ஏதோ கத்துக்கிட்ட மாதிரி இருந்ததுயா. ஓகேம்மா எல்லாமே கத்துக்கிறது தான் ஐயா. இப்ப குடும்பத்துடன் கோயிலுக்கெல்லாம் போறோம்ல ஐயா, அப்போது நம்ம கோயில போய் தியானம் பண்ணலாமா ஐயா? சூப்பரா பண்ணலாம். எல்லாம் நீங்க போய் எட்டி எட்டி கடவுளை பாக்குறத விட அந்த கடவுளை நமக்குள்ள தியானமா பண்ணும் பொழுது மற்றவங்களை காட்டிலும் நம்ம என்ன நினைச்சு போறோமோ அது நிறைவா இருக்கும், நமக்கு திருப்தியா இருக்கும். அது மட்டும் இல்ல, வர்றவங்களுக்கும் அந்த ஆற்றல் போய் அவங்களையும் திருப்திப்படுத்தும். அந்த மறைமுகமா நம்ம வர்றவங்களுக்கு பெரிய உதவி செய்யறது தான் தியானம். கோயில்ல தாராளமா செய்யலாம். ஆமா ஐயா. இப்ப நம்ம குடும்பத்துடன் போவோம், அப்போது கூட்டமா இருந்தா கோயில்ல அங்க உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு வரலாம். தாராளமா. அதையே தான் நம்ம என்ன சொல்றாங்க, எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கடைசியா உட்காந்து ஏஞ்சி போன்னு சொல்றதே அதுக்காக தான். அது தியானம் தான் கணக்கு. நீ எங்க வேணாலும் பண்ணலாம்ப்பா, கட்டாயம் பண்ணலாம். அதுல நிறைவு கிடைக்கும். ஓகேங்க ஐயா. நன்றி ஐயா. ஓகேம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுந்தரமூர்த்தி ஐயா, நீங்க கேட்கலாம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். பேராசிரியர் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. மிக சிறப்பான உரையே. இப்போ முன்னாடி அம்மா எல்லாம் சொன்னது மாதிரி இப்போ அந்த பக்தியிலயும் பக்தி மார்க்கத்துல ஒவ்வொரு சடங்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அருமையான கருத்துக்களை எல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் போறாங்களே தவிர அந்த நந்தினா அதனுடைய இது என்ன, பலிபீடத்துல என்ன ஏன் வச்சிருக்காங்க, கருவறை ஏன் வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ஆழமான அருமையான கருத்து சொன்னீங்கய்யா. மக்கள் பெரும்பாலும் அந்த காலத்திலேயே அந்த ஞான புரிதலோட வச்சிருக்காங்க. நமக்கு பெரியவங்க சொல்லவும் இல்லை, இன்னமும் சொல்லாமே நம்ம பாட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். கரெக்டுங்க. ஞானத்தை உங்களுக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட் ஒரு மாதிரி புரிஞ்சிக்க முடியாம இருக்கு இந்த மக்களுக்கு அப்படின்னா அவங்க பக்தி மார்க்கத்தை கொண்டு அதை இதையாச்சும் செய்யணும்னு வச்சிருக்காங்க. உண்மை. ஆனா மகரிஷி அவர்கள் வந்த பிறகு நமக்கு இவ்வளவு எளிமையா பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவரு கொடுத்திருக்காருன்னா உண்மையிலேயே மகரிஷி நமக்கு கிடைத்தது இந்த மனவளக்கலை கிடைத்தது ஒரு பெரும் பாக்கியமா தான் நினைக்கணும் ஐயா. உண்மையிலேயே பெரும் பாக்கியம் ஐயா, பெரும் பாக்கியம். இல்லாட்டில நமக்கும் தெரியாதுதான். இதுல வந்ததுக்கு அப்புறம் அதை தெரிஞ்சு இன்னைக்கு கோயிலுக்கு போறோம், தெரிஞ்சு போகும் பொழுதே இந்த இடத்துல இதை பண்ணணும், அந்த இடத்துல அதை பண்ணணும், இந்த இடத்துல இந்த மாதிரி செய்யணுங்கிற அந்த எண்ணத்தோட எதுக்காக அதை அறுதிட்டு பண்ணிருக்காங்களோ அதை தெரிஞ்சு போய் உட்காந்து ஒரு இடத்துல உட்காரும் போது நிறைவா இருக்கும். அனுபவிச்சா தெரியாது. கண்டிப்பாங்க. கடவுளை வணங்கும் போது கருத்தினை மகரிஷி சொன்ன அந்த வார்த்தையை காட்சியாய் நீ அங்கே காண்பான்னு சொல்றாங்க பாத்தீங்களா? ஒவ்வொரு வார்த்தைகள்ல நம்ம அதுல மீளவே முடியாது, அதை புரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளவுதான்.
கண்டிப்பா கண்டிப்பாங்க. வாழ்க்கை தத்துவங்கள் ஆமா மனிதன் எவ்வாறு ஒரு நம்ம வந்து நடைமுறையில இருக்கணும், எவ்வாறு நம்ம வந்து வாழ்க்கை அமைச்சுக்கணும் அப்படின்னு எல்லா மதத்துக்கும் ஏன்னா உலக மக்கள் எல்லாத்துக்கும். அனைவருக்கும் பொருத்தமான ஒரு இதாதான் நம்முடைய வேதாத்திரியம் இருக்கு பாருங்கய்யா. மிக ஆமா சிறப்பு. இதுல இருந்து எடுத்துக்கலாம ஒழிய இது ஆமாங்க. சரியில்லை அது உயர்ந்தது எந்த இடத்துலயும். அதாவது இன்னும் சொல்ல போனா ஞானம்னு அடைஞ்சிட்டா உயர்வு தாழ்வுங்கிறதுக்கு அங்க வேலையே கிடையாது. நான் கண்டிப்பா கடைசியா கண்டிப்பா. சொன்ன பாத்தீங்களா ஜென்கனு சாப்பிட்டாரு ஆமாங்க. குளிச்சாரு தோட்ட வேலை பார்த்தாரு. நமக்கு தான் அது வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவாகவே மாறினேன் அப்படி அழகா உணர்த்தினாங்க பாருங்க. கண்டிப்பா இது கண்டிப்பாங்க. மாதிரி எல்லாம் ஒண்ணுதான். அது இஸ்லாத்திலயா இருக்கட்டும் கிறிஸ்டியானிட்டிலயா இருக்கட்டும். அதை ஆமாங்க. புரிஞ்சு வர்றவங்களுக்கும் புரிய வச்சுட்டாங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் ஈஸியா மக்கள் பயனடையலாங்கிறது தான். வேற ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாங்க. முடிச்சு டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடியே மகரிஷி நமக்கு வந்து ஒரு பிரம்மஞானின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. பெரிய இது இந்த காலத்துல உட்காந்து யோசிச்சு பாருங்க. அதையும் இப்ப வந்து ஆமாங்க. அது அந்த பிரம்மஞானத்தையும் இப்ப வந்து ஜெயின் யூனிவர்சிட்டியோட ஒப்பந்தம் போட்டு அந்த பல்கலைக்கழகத்தை அந்த சான்றிதழ் வழங்க போறாங்க. வழங்க அழகா போறாங்க. பண்ணலாம். ஆமாங்க. ஆமா 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 ரொம்ப தாராளமா. சிறப்புங்க. பிரம்ம ஞானம் முடிச்சவங்க அதுலயும் நம்ம வந்து ஒரு 500 ரூபாயை கட்டி அந்த சர்டிபிகேட்டை வாங்கலாம். ஒரு பெரிய வாய்ப்பு. நாளைக்கு நன்றி நம்ம நன்றி. பேர ரொம்ப பிள்ளைகள் பார்க்கும். ஆமா. கண்டிப்பா சிறப்புங்க. ஒவ்வொரு ஓகே. மாதமும் நீங்க ஒவ்வொரு உரையிலுமே மிக சிறப்பா நீங்க கொண்டு வரீங்க. ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. நல்ல தெளிவான மக்களுக்கு போய் விளக்கங்கள் சேரணும் தரீங்க. அப்படிங்கிறது தான். வேற ஒண்ணுமே இல்லையா. ஆமாங்க. ரொம்ப நன்றிங்க. உங்கள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க நன்றிங்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக லக்ஷ்மண் காந்திமதி, நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்கய்யா. ஸ்டார்டிங்ல இருந்து கேள்விங்க ஐயா. இப்ப நம்ம சொல்லு. குலதெய்வம் வழிபாடுன்னு சொல்லி முன்னோர்கள் வந்து குலதெய்வம் வழிபாடுன்னு சொல்லி முன்னோர்கள் கொண்டு கொடுத்து வராங்க ஐயா. அது நம்ம வழக்கமா கும்பிடுறதும் அது எப்படிங்க ஐயா? அது தாராளமா. அதாவது குலதெய்வம் எப்படி முன்னோர்களுடைய வழிபாடு இந்த ஆடி மாசத்துல சூப்பரா ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை செய்ய போறோம். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வாழும் பொழுதும் வணங்கு. ஹலோ சொல்லுங்கய்யா. சொல்லுங்க. நீங்க தான் ஐயா. அதாங்க ஐயா சித்தர்கள் நாணிகளை சொல்லுங்க ஐயா. அதாவது வாழும் பொழுது வணங்கணும். வாழ்ந்து முடிஞ்சாலும் வருடத்திற்கு ஒரு தடவை நினைச்சு பார்க்கணுங்கிறது தான் குலதெய்வம் அப்படின்னு வச்சிருக்கிறோம். குலதெய்வங்கிறது நம்ம என்ன ஒரு கலோக்கியெல்லாம் சொன்னா குடிசாமி அப்படிம்பாங்க. நம்ம அவங்கவுங்க குடிசாமி முன்னோர்களை வழிபடுறதுதான். யாரோ ஒருத்தர் வாழ்ந்து அந்த மறைந்தவர்களை அங்க வச்சு பண்றதுதான். ரைட்டுங்களா? அது வந்து காலத்தால பகுதியா அதுக்கு மேல இன்னைக்கு எப்படி வந்து மறைந்த அந்த ஜீவ சமாதி ஆனத்துக்கு மேல லிங்கம் வச்சு கோயிலோ அப்படியோ அது மாதிரி நம்ம குலதெய்வங்கள்ல நீங்க மேக்சிமம் பாருங்க குலதெய்வங்கள்லாம் ரொம்ப எட்டி ஊருக்கு தள்ளி வயக்காட்டுல அந்த மாதிரிதான் இருக்கும். ரைட்டுங்களா? ஆக குலதெய்வ வழிபாடுங்கிறது இருக்கிறதுனாலதான் இங்க வந்து நம்ம ஆன்மீகத்தை சரியா கொண்டு போக முடியுது. என்னதான் நீங்க சுற்றுப்புற சூழல்ல அப்படி இப்படி என்ன பண்ணாலும் அந்த குலதெய்வ வழிபாடு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நீ கோயிலா இருந்தாலும் குலதெய்வ வழிபாடா இருந்தாலும் அதுக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களை செஞ்சு அன்னைக்கு அங்காளி பங்காளி எல்லாம் ஒன்னா கூடி ஒரு இடத்துல ஒற்றுமையா நம்ம சில விஷயங்களை செய்யணுங்கிறதுக்காக வச்சான். ரைட்டுங்களா? இன்னும் இந்த ஒரு படி மேல போய் அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாம் கிடையாது. ரைட்டுங்களா? அதனால எல்லாரும் ஒரு இடத்துல கூடணுங்கிறதுக்காக அன்னைக்கு இருந்த அந்த ஞானம் அவங்களுக்கு அந்த இடத்துல உதிச்சு நம்ம அதை பண்ணணும். ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமா ஈஸியா பிளைட்ல போய் பாத்துக்கிறோம். இல்லாட்டி நேரா செல்போன்ல செல்ஃபில பாத்துக்கிறோம். எல்லா வசதியும் வந்துருச்சு. இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு அது தமிழ்நாட்டுல மிக மிக முக்கியமாக அது இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அங்க போய் உட்காந்தும் நம்ம தவம் பண்ணலாம். அதுக்கு வந்து மகரிஷி முன்னாடியெல்லாம் பித்திருக்கள் தவம் அப்படின்னு ஒண்ணு பண்ணாங்க. மறைந்த முன்னோர்களை வணங்கக்கூடிய அந்த நிலையத்தான் நமக்கு அமாவாசை நாளா கொண்டு வந்தாங்க. அதை நம்ம குலதெய்வமா வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். அது செய்யறதுனால ஒன்றும் தவறு இல்லை. அந்த பக்தியோட ஒரு புரிதலோட பண்ணணும். ஏன்னா அவங்க இல்லாம நம்ம இல்லையே. இப்ப நம்ம கோயில்ல போய் கடவுளுங்கிறது நம்மளாம் ஒண்ணு வடிவமைச்சு வச்சிருக்கிறோம். ஆனா இது நம்ம வாழ்ந்தவங்க அவங்கள தெய்வமா நீங்க வந்து இருக்கும்போது பண்ணிக்கலாம். குலதெய்வமா வச்சும் பண்ணலாம். அதுல தப்பே கிடையாது. தாராளமா பண்ணலாம். சரிங்க சரிங்கய்யா. அப்புறம் இப்ப நம்ம சித்தர்கள் நாணிகள்ல போய் கும்பிடுறோம் இல்லைங்கய்யா, அது வணங்குறோம் இல்லைங்கய்யா. அதுவும் நம்ம கோவில்ல கும்பிடுறதுக்கும் எப்படிங்கய்யா? நம்ம ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த இடத்துல இப்ப நீங்க கேட்டதுனால இப்ப நானும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்கேன். சித்தர்கள் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் பயணம் ஆரம்பிச்சாச்சு.
அந்த இடத்துலயும் போய் சும்மா எல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த இப்ப உதாரணத்துக்கு அண்ணாமலை போறோம்னா இடைக்காடர், அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இந்த சித்தர் பெருமகான் இந்த சமுதாயத்திற்கு இன்னும் செய்ய வேண்டும் என்று என்ன நினைத்தாரோ அதற்கு என்னை கருவியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொல்லி உட்காந்து நீங்க தவம் பண்ணி பாருங்க, நிறைவா வெளியில வரலாம். நீங்க யாராச்சும் ஒரு 10 பேருக்கு அங்கேயும் போய் சாமி எனக்கு ஏதாச்சும் ரொம்ப குழப்பமா இருக்கு நீ ஏதாச்சும் பண்ணுனாக்கா அவங்களும் செய்ய மாட்டாங்க. கடவுள் அப்படிங்கிறதே நம்மள்ட்ட இருக்கிற வினைப்பது எடுத்து கொடுக்கறது மட்டும்தான். அதை அனுபவிக்கிறப்ப இருக்கக்கூடிய சங்கடத்திலேருந்து கொஞ்சம் பகுதியாக சொல்லுவாங்கல்ல, தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சு அப்படிம்பாங்கல்ல, அதுக்காக தான் அங்க போறோம். அதனால சித்தர்கள் பீடத்திலையும் போய் நம்ம உட்கார்ந்து தவம் பண்ணலாம். தவம் பண்ணி என்ன கேட்கணும் அப்படின்னா, அவங்க அந்த இடத்துல இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருந்து இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய வேண்டும், அந்த அலைகளை பரப்ப வேண்டும் இருக்காங்க. நம்ம உட்கார்ந்து அவங்க என்ன விடுபட்டது என்ன கருவியா பயன்படுத்தி நீ கேட்டு உட்கார்ந்து பாருங்க, நீங்க ஒரு அவருடைய சீடர் சித்தராக போயிட்டு இருக்கலாம். அதனால எல்லா இடத்துக்கும் போகலாம், தவறே கிடையாது. ஆனா ஞானத்தோட புரிதலோட பண்ணணுங்கிறது தான். அங்கேயும் போய் மூட நம்பிக்கையா நம்ம செஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளவுதான். ஒரு காலகட்டத்துல சூடம் அது இதுன்னு பண்ணோம். இப்ப சில கோயில்ல சூடத்தையே ஏத்த வேண்டாம் அப்படிங்கிறான், அதுக்காக அங்க எல்லாமே போயிருக்கோம். இப்ப நம்மளுக்கு உடல் மன நிம்மதி அப்படிதாங்க போய் நேர்ல போய் நம்ம சாமியை அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. ஆனா நம்பிக்கையோடயே போயிடக்கூடாது, ஞான புரிதலோடும் போகணுங்கிறேன், அவ்வளவுதான். கோயிலுக்கும் போங்க, இன்னும் இந்த ஞானத்திற்கு எட்டாத மக்கள் கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. உங்க தவம் அவங்களுக்கு பயன்பட்டு திருப்பி மன்றமோ இந்த மாதிரி சத்சங்கல்ல போய் ஒரு ஞானத்தை புரியறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதே தான் நம்ம கோயில்ல போய் உட்கார்ந்து தவம் பண்றது. தாராளமா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். சிறப்பு. ஓகே, நன்றி. வாழ்க வளமுடையா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக குருவம்மாள், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. பேராசிரியர் ஐயா எப்பயும் போல ரொம்ப சிறப்புங்க ஐயா. எப்பயும் வாழ்க வளமுடன் ஐயா, எப்பயும் போல மிகவும் சிறப்புங்க ஐயா. இப்ப பெருமாள் கோயில்ல போனப்ப துரியம் ஆக்டிவேட் பண்றாங்கன்னு சொன்னீங்க, அது ரொம்ப அதோட மட்டும் இல்லம்மா, நீங்க அந்த பெருமாள் கோயில்ல பார்த்தா இந்த வாழைப்பூ மாதிரி ஒரு கல்லுல செஞ்சு அப்படி தொங்கோட்ட மாதிரி வச்சிருப்பான். நீங்க அந்த இடத்துல போய் நின்னீங்கன்னா துரியம் சுத்த ஆரம்பிச்சிடும், கிரு கிரு கிருன்னு. எல்லாம் அங்கேயும் வச்சிருக்காங்க, யாரும் நமக்கு சொல்லல, அவ்வளவுதான். வேற பெருமாள் கோயில்ல வச்சிருப்பாங்க. நீங்க அந்த கோயில்ல பாருங்க, ஒரு வாழைப்பூ தொங்குற மாதிரி ஒரு இது செஞ்சு வச்சிருப்பான். அந்த இடத்துல அவ்வளவு ஆற்றல் இருக்கும். எனக்கு வாங்கி கொடுக்கறது தானே. இப்ப கோயில்ல கற்பகிரகத்துல என்ன வச்சிருக்கிறாங்க, அந்த விமானத்துல இருந்து ஒரு காப்பர் கம்பியை கொண்டு வந்து கருவறையில கணக்கு கொடுத்துருக்கான். அந்த கேஸ் மெக்கானிசம் வாங்கி அங்க கொடுக்குது. நம்ம போறதுனாலதான் அந்த திரையை மூடி நம்ம எல்லாருடைய எண்ணங்களும் ஒருமித்தமா அங்க வைக்கும் பொழுது அந்த ஆற்றலை முழுமையா வாங்கும் பொழுது அப்படி தீபாரதனை எடுத்து கண்ணுல அப்படி ஒத்தி அழகா கண்ணத்தை அப்படி வருடி விடுறோம். இங்க நம்ம என்ன பண்றோம், தவம் முடிச்ச உடனே கையை மேல தூக்கி மூச்சை போட்டு கண்ணத்தை வருடி விட்டு தானே முடிக்கிறோம். எல்லாமே அந்த ஞானத்தோட இருக்கு, ஆனா நமக்கு சொல்லல. இதை தெரிஞ்சு நம்ம பண்ணிக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஐயா சிவன் கோயிலை பத்தி சொல்லுங்க ஐயா. சிவன் கோயில் எந்த பாருங்கம்மா, இதுல சிவன் பார்வதி இப்படி எல்லாம் இந்த சாமிகள்லயே என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னா, காக்குறது ஒண்ணு, அழிக்கிறது ஒண்ணு, உருவாக்குறது ஒண்ணு, அங்கேயே சண்டை போட வச்சுட்டாங்க. பக்தி மார்க்கத்துல எல்லாம் அறிவும் ஆற்றலும் எல்லாமே தெய்வம் எல்லாமே ஆற்றல் அப்படிங்கிறது எல்லாமே அன்னைக்கு கதையா கொண்டு போனாங்க, அவ்வளவுதான். நீங்க இந்த சிவன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நீங்களே சிவன் தான், உங்ககிட்ட உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? சொல்லலாத பகுதின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த மைய பகுதி, அது சிவம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அது தவத்துல அனுபவிக்கிறோம். நம்ம ஒரு ஆக்னை பண்றோம்னு வச்சுக்கோங்க, உயிராற்றல் வளச்சொல்லாக சுற்றுகிறது, அதையே கவனிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சுத்திக்கிட்டே போகும்பொழுது மையத்துல சொல்லலாத ஒரு பகுதி, அதுதான் சிவம். அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம சவம். வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஞான புரிதலோட கொடுத்துருக்குறாங்க. இந்த மணவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் சிவமா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், லட்சுமியா இருக்கட்டும், அது எல்லா தெய்வமும் ஒன்னே. சாமிஜி அதான் சொல்லுவாங்க, நம்மளா வடிவமைத்து கொண்ட கார்ட்டூன்கள் தான் நம்மளுடைய தெய்வங்கள் எல்லாம் அப்படிம்பாங்க. நம்மளாம் உருவாக்கிக்கிட்டோம். அந்த ஆற்றலை அரூபமான நிலைய ஒரு உருவத்துக்குள்ள கொண்டு வச்சு ஆகாவனம் பண்ணி அதுல இருந்து பெறுறோம். நான் என்ன சொல்றேன், ஞானத்துல நேரா குடோனுக்கே போயிடு, ஏன் கடைக்கு போற, குடோன்லயே போய் அங்கேயே வாங்கிக்க, ஹோல்சேல்லயே போய் வாங்கிக்க, அதுதான் சுத்த வழி, அதுதான் தவம், எனர்ஜி நேரடியா வாங்கிக்கிறது.
இங்க அதை வாங்கி வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி 12 வருஷத்துக்கு அது அந்த எஃபெக்டிவா இருக்கும். அது கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு மேல போனா நீ எந்த கோயில்ல போய் முட்டிக்கிட்டாலும் நமக்கு ஆற்றல் கிடைக்காது. இதனாலதான் குடமுழுக்கு சில இடத்துல கும்பாபிஷேகம் இதெல்லாம் தொடர்ந்து பண்றது அதுக்காக தான். இதுல சாமிகளை நம்ம வந்து ஒண்ணும் அப்படி பெருசா பிரிச்சு பார்க்க வேண்டியது இல்லை. நம்ம வடிவமைச்சுக்கிட்டோம் அவ்வளவுதான். நம்மளுடைய தேவைக்கு தகுந்தபடி என்னை காப்பதற்கு வேணும் அப்படின்னு ஒரு முடிவு தவிர அருவாளை கொடுத்து உட்கார வச்சோம். அவர் என்ன பண்ணுவாரு பாவம்? எல்லாம் நம்மள்ட்ட தான் இருக்கு. 6 குணமும் நம்மள்ட்ட இருக்கு. இந்த அறிவுங்கிற அருவாளை வச்சு எல்லாத்தையும் வெட்டி சீவி எறிய முடியாம அங்க போய் நின்றுட்டு புலம்பிட்டு இருக்கோம். இதுதான் ஞானம் வேணுங்கிறது, வேற ஒன்றுமே கிடையாது. அது ஒரு நம்பிக்கை. புரிதல் வந்துருச்சுன்னா இந்த லெவலோட போய் அங்க உட்காந்து அதுலயும் நம்ம தவம் பண்ணி அந்த பயனை நம்ம பெற முடியுமா? அதாங்க எனக்கு கேள்வி என்னங்கன்னா, இப்ப அங்க போறப்ப துரியத்தை ஆக்டிவேட் பண்றாங்க பெருமாள் கோயில். நீங்க சொல்லிட்டீங்க, அதை நம்ம உணர்றோம் நல்லாவே. அதே போல இங்க என்ன பண்றாங்கன்னு கேக்குறேன். இங்க ஒண்ணும் இல்லப்ப, சிவன் கோயில்ல நீ வந்து சாமிக்கு முன்னாடி நிக்கும் பொழுது என்ன பண்ற, திரைய போட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றான், மணி அடிக்கிறான் காதுக்கு, தீபார்த்தனை காட்டுறான் கண்ணுக்கு, சாம்பிராணி கொளுத்தி வைக்கிறான் மூக்குக்கு, ரைட்டுங்களா? இப்படி ஒண்ணு கண்ட்ரோல் பண்ற. நம்ம என்ன பண்றோம், எல்லாம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, புருவ மத்தியில கணக்க வச்சுக்கிட்டு அப்படி அந்த பிரசாதத்தை வாங்கும் பொழுதே கையில வைப்ரேஷன் தெரியும். இது எத்தனை பேர் நம்ம உணர்ந்திருக்கோம்? நம்ம உள்ள போறப்பயே வைப்ரேஷன் கிடைக்குதுங்க. இப்ப எல்லாம் அது தவம் பண்றதுனால நமக்கு இந்த ஞானம் இந்த தவங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுனால நுழையும் பொழுதே வைப்ரேஷனோட போறோம். இல்லைன்னாக்கா ஏதாச்சும் ஊரு கதை பேசிக்கிட்டு அப்படி என்ன சொல்லுவாங்க, தீபார்த்தனை காட்டுறாரு பேசாத அப்படின்னு அப்படிதான் சொல்றோம் ஒழிய அங்கேயும் போய் நம்ம கட்டுப்பாடா இருக்கிறது இல்லையே. ஆனா தெரிஞ்சவங்க போய் முழுமையா அனுபவிக்கலாம். அங்கேயும் அந்த கேஸ்மிக் எனர்ஜியை சேமிச்சு வச்சுதான் வர்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, இருக்கிறவங்கள்ட்ட வாங்கியும். அதனால நம்ம உணர்ந்து அந்த ஞான நிலையோட போனோம் அப்படின்னா எதுவுமே பேச மாட்டோம். அதுவாவே மாறி ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு தெம்போட வெளியில வரலாம். எல்லா கோயிலும் ஒண்ணுதாம்மா, நிறைய இருக்குமா. நீங்க வந்து இந்த காவடி தூக்குறது, அளவு குத்திக்கிறது, பால் குடம் தூக்குறது எல்லாமே இருக்கிறது அதான் ஆக்டிவேட் பண்றதுதான். இது நிறைய இருக்கு. அது அந்த சடங்கு முறைகள்ல அது பேசும்போது அதை பார்த்துப்போம். இந்த நந்தியை பத்தி சொன்னீங்களே, நந்தி வந்து பெரிய நந்தி, என்கிட்ட இருக்கிற பாவங்கள் பெரிய மூட்டை. ஆனா உன்னை நம்பி உன்னுடைய கர்ப்பகிரத்து வரும்போது அதே நந்தி சின்னதாயிடுது. இதே மாதிரி என்னுடைய பாவங்கள்லாம் கழிஞ்சு உன்னோட வந்து சேரணுப்பா அப்படிங்கறதான் பெருசாவும் சின்னதாவும் காட்டியிருக்கான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, ஓகே. வளமுடன் ஐயா, உங்களுடைய தொண்டு தொடரட்டும் ஐயா. நீங்கள் சாமிஜி மாதிரி நீங்க 100 வயசு 120 ஆண்டுகள்னு சொல்றாங்க. அந்த 120ம் நீங்க எங்களுக்கெல்லாம் இருந்தாதான் கிடைக்கும். இல்லாட்டா யார் மூலமா நாங்க வாங்க போறோம்? உங்க மூலமா தான் எல்லாம் இறை தன்னடக்கமாக பணிவாக உங்களுடைய இதை ஏற்றுக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க பேசலாம். ராஜேஸ்வரி குமார் அம்மாவுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. பெரிய குளத்துல இருந்து சாந்தி சுந்தரம் பேசுறேங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கங்களை கொடுத்தீங்க ஐயா. நானும் பக்தி மார்க்கத்துல ரொம்ப திளைத்துதான் இருந்தேன் கடந்த 20 வருடங்களுக்கு முன்பாக. அப்பெல்லாம் நான் நினைக்கல எதுக்கு நம்ம தீபாரணை காமிக்கிறாங்க, அம்மா சாமியை பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஏதோ ஒண்ணு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். ஆனா மனவளக்கலைக்கு வந்த பிறகுதாங்க ஐம்புலன்களை ஒருநிலைப்படுத்துவதற்காகத்தான் அந்த பூவினுடைய மனமும் அந்த மணி ஓசையும் அந்த தீபமும் அந்த தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சுவை இருங்க. அந்த தீர்த்தத்தையே வாங்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? அப்படி குடிச்சிட்டு கடைசி என்ன பண்றீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான். எங்கி எதுவும் விளைகிறாம முழுமையா வாங்க. இது ஒரு பெரிய பாக்கியம் தானே நமக்கு. இது ஞானம் தானே நமக்கு. மகிழ்ச்சி தாங்க நமக்கு. அறிவு கண்ணை திறந்து வச்ச ஒரு மகான் மகிழ்ச்சிங்க. அதான் முக்கியம். அதான் ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்கய்யா. நான் ஒரு முறை பிரித்திங்கா தேவி கோவிலுக்கு போயிருந்தேங்கய்யா. சிறு கோவில் தான். எல்லாரும் போய் சாமி கும்பிட்டாங்க, சாப்பிட போனாங்க. நான் உட்கார்ந்த உடனே தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு முன்னாடி திடீர்னு தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு 20 நிமிஷம் கூட இருக்காதுங்க, அதுக்குள்ளேயே ஒரு யாரோ வந்து என் முன்னாடி நிற்பது போல இருந்த உடனே டக்குன்னு கண்ணை விழிச்சு பார்த்தா ஒரு ஜடாமுடியோட ஒரு மனிதர் நின்றுருந்தாங்க. அதாவது மாமனிதர் மாதிரி ஒருத்தர் நின்றுருந்தாரு. என் கண்களை பார்த்த கேட்ட கேள்வி, ஐயா
எப்படி இருந்தது வைப்ரேஷன் அப்படின்னு கேட்டாருங்க. ஒரு சூப்பர். நிலை அவ்வளவுதான். நிலை குலைந்து போயிட்டீங்க. எனக்கு கை காலம் இதுதாங்க, நடுங்க. இதுதான் நீங்க பக்தியில தெளிச்சிட்டு கொஞ்சம் ஞானம் கிடைச்சதுக்கே இவ்வளவு விஷயங்கள் கண்கூடா தெரியுதே. அப்ப எவ்வளவு இன்னும் நம்ம உள்ளுக்குள்ள போகிறதுக்கு எவ்வளவு போக இருக்கு. வேண்டியது ரைட்டுங்களா? இருக்கு. பெரிய கண்டிப்பா கடல் முழுகுவோம், மூச்சு முட்டை போய் முட்டு எடுப்போம் கட்டாயம். இதெல்லாம் அப்படி எதுக்கு? அடுத்த சந்ததிக்கு சிரமம் இல்லாம வாழ்றதுக்காக. அவ்வளவுதான், வேற வாழ்றதுதான். ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா. அப்ப ஆமா. அவர் ஒரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்கய்யா? நீ எது செஞ்சியோ நல்லது செய்யற, எது ம். செஞ்சியோ அதை நீ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க. அங்க இருக்கா பாரு அந்த ம். அம்மா, அங்க இருக்கா ம். பாரு அந்த அம்மா, அந்த ம். அம்மா உனக்கு எதையும் மாத்த முடியாது, அதனாலேயே மாத்த முடியாது. நீ செய்ததுக்கு உண்டானது எவ்வளவு அழகா. கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். நல்லது அப்ப செஞ்சா நல்லது. நல்லதோ நல்லது, இல்லைன்னா இல்லை. அப்பதான் கர்ம வினை, அதுதாங்க. செயலுக்கேற்ற அதுதான் விளைவு. அத நம்ம போய் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான்ப்பா ஞானம், வேற ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே எதா கிடையாது. இருந்தாலும் ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்துருச்சுன்னா ஞானம் பெற்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்கய்யா. பரிகாரம் என்பது எல்லாமே நம்மளுடைய மனதிற்கு மேல் துடைப்பு தாங்கய்யா, என்னை பொறுத்தவரை. நம்பிக்கை, நம்பிக்கை, அவ்வளவுதான். கண்டிப்பா நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை பக்தியினுடைய வெளிப்பாடு, பரிகாரம், வெளிப்பாடு. நம்பிக்கை, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இதனுடைய இரண்டாவது பாட்டாக நீங்க கண்டிப்பா போடுறீங்க. நிறைய விஷயங்கள் டைம் இல்லைன்னு சொன்னீங்க. என்னுடைய ஆழ்ந்த வேண்டுகோள். பேசுவோம். கண்டிப்பாக மகரிஷியும் இறைநிலையும் உங்களுக்கு அந்த ஆற்றலை முழுமையாக கொடுக்க இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஆலியார், உங்க பேர் சொல்லிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன். ஆலியார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. வேற ஆலியாரா? வெறும் ஆலியார் தான் போட்டிருக்காங்க. அடுத்தது புவனேஸ்வரி, நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க சொன்னீங்க நம் குலதெய்வம்னா நம்மளோட முன்னோர்கள் தான் குலதெய்வம் சொல்றீங்க இல்லையா? ஆமாம்மா. இப்போ ஜாதகத்துல முன்னோர்கள் சாபம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சொல்லுங்க இனிமேல் கேள்வி. 3 தரமா எங்க குடும்பத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க. ஒண்ணு மென்டலி ரிட்டார்டட் சைல்டு, இல்லைன்னா லேடிஸ்க்கு டைவர்ஸ், இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க ஐயா. எங்க அத்தை சிவன் பாம்பு புட்டை இருக்கு இல்லையா, அதோட மண்ணெல்லாம் கூட எடுத்துன்னு எவ்ரி மண்டே பூஜை எல்லாம் கூட செஞ்சாங்க ஐயா. ஆனாலும் ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன நடக்கணுமோ அது நடந்துட்டேதான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா தவம் பண்றேன், அப்புறமா பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். நான் எங்க வம்சத்துல இருக்கிற எல்லாரையும் சமைச்சு விடுங்க, நான் எல்லாருக்காக தான் பிரேயர் பண்றேன்னு சொல்லி பண்ணிட்டேதான் இருக்கேங்க ஐயா. ஆனா கூட புரியல என்ன பண்ணணும். ரைட்டு. இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, உங்க உணர்வுகளை தேக்கி வைக்க வேண்டாம். இப்ப நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க பாத்தீங்களா, இது அந்த நிகழ்வை சரிப்படுத்தும். ரைட்டுங்களா? ஒண்ணு நல்லா தெரிஞ்சு, நான் ஏற்கனவே சொல்லும் பொழுது எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியாது முன்னோர்கள். ரைட்டுங்களா? ஆனா அவங்க வாழ்க்கைங்கிற கணக்குல நமக்கு பாவமோ புண்ணியமோ புடிச்சு கொடுத்துட்டாங்க. பட் இது என்ன அப்படின்னா, நீங்க பண்ணக்கூடிய தவம் இன்னைக்கு ஏத்துக்கிட்டு உங்க உணர்வு பூர்வமான அந்த இதை வெளிப்படுத்துறீங்க பாத்தீங்களா, நம்ம தான் ஏத்துக்கணும், வேற வழியே இல்லை. அந்த ஞானம்ங்கிற அந்த நிலைக்கு போயிட்டோம்னா ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்துருமா. ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓரளவு இன்னைக்கு நடக்கிறது தாங்குற மாதிரி வருது. அதான் மகரிஷிட்ட சொல்லுவாங்க, நீங்க சொல்றீங்க சாமி, ஆனா எங்களால தாங்க முடியலையே, நாங்க என்ன பண்றது அப்படிங்கிறப்ப மகரிஷி விளையாட்டா என்ன சொல்லுவாங்க, ஏமா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஏமா தாங்க முடியலங்கிற, அந்த தாங்குறத அந்த இறையாற்றல் தான் உனக்கு கொடுக்குது அப்படின்னாங்க. அது மாதிரி இன்னைக்கு நீங்க அந்த நிகழ்வுகள்லாம் எனக்கும் அந்த கண்ணு முன்னால இப்ப நீங்க சொன்ன அத்தனை நிகழ்வுகளும் எனக்கும் அந்த மனசுக்குள்ள இதாத்தான் இருக்கு. நீங்க தவம் செய்யறதோட நல்ல வாழ்த்துங்க. அவங்க அதை கட்டாயம் அனுபவிச்சுதான் ஆகணும். சில விஷயங்களை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை ஏத்துக்கிறதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான மன வலிமையை கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டாலும்
காலையில அந்த 4:30 மணிக்கு உட்காந்து அழகா அந்த கேஸ்மிக் எனர்ஜி வாங்குங்க. இதுக்கெல்லாம் ஒரு புரிதல் அழகா கிடைச்சு இதை அனுபவிச்சுதான் ஆகணும், அந்த அனுபவிக்கிறதுக்கு நான் உனக்கு துணையா இருக்கேன் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு கிடைக்கும். அதனால உங்க உணர்வை வெளிப்படுத்திட்டீங்க. நீங்க ஆழ்ந்து தவம் பண்ண 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 உங்களுக்கு மட்டும் இல்லை, அதை அனுபவிக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கும் சில மாற்றங்கள் ஏற்படும். நீங்க மாற்றம் இல்லாதது எதுவுமே இல்லை. நீங்க சொல்லலாம், நான் யாருக்கு என்ன பண்ண, நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கணும், எனக்கு மட்டும் ஏன் அப்படிங்கிற அந்த இல்லையா, நான் நிலையெல்லாம் வரும். ஏத்துக்கிட்டேன் ஐயா. ஆனா இப்ப என்னால அதைத்தான் சொல்றேன். டீப்பா பண்ண முடியல. தவம் ரொம்ப ஒண்ணும் டீப்பா இல்ல, ஒண்ணு துரியாதீதம் நல்லா பெருசா பண்ணணும் இல்லையா, அது பெருசா என்னால நீங்க பண்ண முடியல. ஒண்ணும் வேண்டாம். நீங்க டீப்பா எல்லாம் வேண்டாம்மா, தவம் எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் படிப்படியெல்லாம் போடணும். அப்படியே ஒன்னும் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருங்க, அவ்வளவுதான். நீங்க சும்மா இருந்தா போதும். அந்த சுத்த வெளிங்கிற அந்த கணக்குல அதுக்கு ஏதாச்சும் நம்ம பார்க்க முடியுமா? எதுவும் பார்க்க முடியாது, ரைட்டா? ஆனா அந்த தீர்வுகள்லாம் அந்த சுத்த வெளியோட இடைஞ்சுங்க. உங்களுடைய அந்த வந்த கஷ்டங்கள் எல்லாம் அந்த பெருங்கடல்ல நீங்க தயவு செய்து துரியாதீதம் பண்ணும் பொழுது ஒரு குவளை நீர், ரைட்டுங்களா, உப்பு நீர்னு வச்சுக்கோங்க. ஒரு குவளையில உப்பு நீர்னு ஒரு கணக்கு வச்சுங்க. அதை கடல்ல கொண்டு விட்டா அந்த உப்பு நீர்னால அதை பாதிக்க போதா? இல்ல. இல்ல. அதே மாதிரி சுத்த வழி பெரும் கடல், உங்களுடைய பிரச்சனையை அப்படியே அழகா எடுத்துட்டு போங்க. அங்க கொண்டு அந்த கடல்ல கலக்கிற மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எதா இருந்தாலும் அந்த சரணாகதின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, நீ கொடுப்பதும் நீயே காப்பதும் நீயே அப்படின்னு அந்த சுத்த வெளியிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க படிப்படியே இறங்கி வாங்க. அந்த நீங்க படுற கஷ்டமும் அடுத்த சந்ததிகளுக்கு இந்த நிகழ்வு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நீங்க இப்ப கஷ்டப்பட்டு உங்க உணர்வை காட்டுறீங்க. அந்த தவத்துல நீங்க பண்ணுங்க, ஒண்ணும் பண்ண. என்னுடைய எல்லாருடைய தவ ஆற்றலும் உங்களுக்கு உதவியா இருக்கும், கட்டாயம், நிச்சயம் அதுல இருந்து விடுபடலாம். ஓகே 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 ஓகேம்மா, ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மாலதி போன், நீங்க பேசலாமா மாலதி அம்மா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப புரியுற மாதிரி ரொம்ப இது பேசுனீங்க ஐயா, நல்லா பாருங்க. இருந்தது. ஒரு அம்மா கேள்வி கேட்டது எவ்வளவு பாருங்க, ஏதோ இதுல வந்ததுனால இருந்து பேசுறாங்க, இல்லைன்னா இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாம ஒரு கணக்கு. இந்த ஞானம் இருக்கிறதுனால அனுபவிச்சு அது முடியலையே ஏன் எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க பாருங்க. எல்லாத்தையும் நம்ம மீண்டும் தான் போகணும், ரைட்? ஏதோ புரிஞ்சு சொல்லுங்கம்மா. ஆமாங்க ஐயா. ஐயா அந்த எங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு முடியாம இருந்தாங்க ஐயா, அவங்களுக்கு கோயிலுக்கு நேர்த்திக்கடனா போட்டு போட்டு வச்சேங்க ஐயா. அதெல்லாம் கட்டாயம் செய்து முடிக்கணுமா எப்படிங்க ஐயா? அதாவது என்னையால எப்படி அத மனசை தேத்திக்கிறதுன்னு சொல்ல தெரியலைங்க. வீட்லயும் பெரிய ஆளுங்க யாரும், மாமனார் மாமியார் அப்பா அம்மா யாரும் இல்லைங்க ஐயா, யார்ட்டையும் கேட்டு செய்யறதுக்கு. நான் உங்ககிட்ட கேக்குறேங்க ஐயா, அதுக்கு என்னங்க ஐயா? நீங்க ஒரு நம்பிக்கையோட எதை பண்ணி வச்சிருக்கீங்களோ அங்க கொண்டு அதை செஞ்சிருங்க, தப்பு கிடையாது. அதே நேரத்துல மீண்டும் இந்த மாதிரி செய்யறதுனால அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை தான், ரைட்டுங்களா? ஆனா அந்த அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா, என்ன பண்ணனாலும் நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இத கொண்டு செஞ்சிடறதுனால ஒரு எதிர்பார்ப்போட செய்ய வேண்டாம், ஒரு நம்பிக்கையோட இந்த மாதிரி சொன்னாங்க இதை செய்யறோம் அப்படின்னு செஞ்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பரிகாரம்ங்கிறத நீ நேர்முகமா பண்ணுங்க. பஞ்சபூத நவக்கிரக தவம்னு ஒண்ணு நம்ம கொடுத்துருக்காங்கல்ல, அத நீங்க ஒரு 48 நாள் பண்ணுங்க. இதுதான் நேர்முக பரிகாரம், ஞானத்துடன் கூடிய பரிகாரம். அதெல்லாம் நம்ம மறைமுகமா செய்யறது. நம்பிக்கையோட அதையும் செஞ்சிருங்க. அதோட ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் அதை பண்ணுங்க. நீங்க என்னவோ அதுல இருந்து விடுபடுறதுக்கு அந்த ஈஸியான ஒரு வழி கிடைக்கணும். இல்லங்க ஐயா, அது கோயில்ல போய் செய்யறதுக்கு யாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி அப்படி பண்ணலாமா? ஐயோ, ரொம்ப 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 அது ஞானத்தினுடைய உச்சம். அது கோயில்ல நான் சொன்னேன் பாத்தீங்களா, கிருஷ்ணரே வெளியில வந்துட்டு வாழக்கூடியவர்களையும் வேதம் படிப்பவர்களையும் புண்ணியம் செய்பவர்களையும் வந்து வணங்கிட்டு போய் அங்க உட்கார்றாரு. நீங்க கடவுளுக்கு செய்ய வேண்டியத ஆனா ஆள் பசித்தவருக்கு பார்த்து பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, முழுமையா போய் சேரும், தவறே கிடையாது. கோயிலுக்கு தான் போய் செய்யணும்னு அவசியம் இல்லை. மன நிறைவோட செய்யுங்க, ஞான புரிதலோட செய்யுங்க. நீயும் கடவுள், இருப்பது எல்லாமே கடவுள். அப்பா அம்மா தெய்வத்துக்கு மேல குருவுக்கு மேல நீங்க சொல்லியிருக்கீங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றி. வாழ்க வளமுடன்மா.
ஐயா அருமையான பதில் எல்லாருக்குமே ரொம்ப அருமையா சொன்னீங்க. இறைநிலை சொல்ல வைக்குது, நம்ம என்ன சொல்றோம். நீங்களும் இருந்தாலும் அதுதான் சொல்ல போறீங்க, அதான் உண்மை இல்லையா? நீங்க உங்களோட ஸ்பீச்ச கேட்டதுல இருந்து எனக்கு ஒரு சித்தர் பாடல் ஞாபகத்துக்கு வந்ததுயா, குதம்பை சித்தர்ன்னு சொல்லிட்டு. குதம்பை சித்தர். சத்தியமான தவத்தில் இருப்போர்க்கு உத்தியம் ஏதுக்கடி குதம்பாய் உத்தியம் ஏதுக்கடி. அவ்வளவுதான். அருமையா சொன்னீங்க. அந்த பாட்டுதான் ஞாபகம் வந்தது. அதான் பாதிப்பு இல்லாம, அதான் சாமிஜி நமக்கு அழகா 2 ஒழுக்க பண்பாடுன்னு ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாங்க. ஆமாங்க ஐயா. அதை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தா போதும், நம்ம கரெக்டா போயிட்டே இருக்கலாம். கல்லு தடிக்கு சரியாகும், அவ்வளவுதான். கல்லு தடிக்கு சரியாகும். அதனால இந்த மாதிரி மாத்திக்கணும், இதுதான் ஞானம், புரிதல். நல்ல நன்றிமா. வாழ்க வளமுடியா. மிக்க நன்றி. சிந்தனையும் நல்லா இருந்துச்சு, அன்பர்கள் கேட்ட கேள்விக்கும் நல்ல தெளிவான பதில், தெளிந்த நீரோட போல் இருந்துச்சியா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவா